வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு பாஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டார், நாங்கள் எல்லாம் இப்படி கம்மன்னு பிரியாணி மணக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமே, இந்த பிரியாணி மேலே உங்களுக்கு ஆசை இல்லையா? நீங்கள் இந்த அவிச்ச காய்கறியை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், நான் இந்த பிரியாணியெல்லாம் ஜெயிச்சிட்டேன். பிரியாணியெல்லாம் ஜெயிச்சாச்சு. அது என்னன்னு தெரியும், அது என்ன கேடு விளைவிக்கணும்னு தெரியும். இதை நான் தொடக்கூடாதுங்கிற இடத்துக்கு இப்போ நான் வந்துட்டேன். அதனால் அது எனக்கு ஒன்றும் அது மேலே ஆசை இல்லை. கொஞ்சமாவது சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதனால தான் எங்கே போனாலும் நான் என் சாப்பாடை கையில் நான் கொண்டு போயிருந்தேன். ஏன்னா அங்கே போன உடனே ஐயோ உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய எங்களுக்கு தெரியலையேன்னு நீங்கள் திகைப்பீங்க, நான் பட்னியாக கிடக்கணும், அந்த இதே வேண்டாம். மேக்சிமம் போகிற இடங்களில் நமக்கு முடிஞ்ச அளவில் அதை ஆக்கி கையில் கொண்டு போயிட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இந்த சரீரம் கேட்கத்தான் செய்யும். ஆறுமுகசாமி கமிஷனில் ஜெயலலிதாவுடைய மரணத்தை பற்றி விசாரிக்கும்போது அவ்வளவு ஹை சுகர் இருக்குது, 500க்கு மேலே, ஏன் ஐஸ்கிரீம் கொடுத்தீங்க, ஏன் ஸ்வீட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க கேட்டாங்க அதனால் நாங்கள் கொடுத்தோம். அவங்க கேட்டாங்க, அவங்க கேட்ட உடனே கொடுத்துடலாமா? அது உடலை பாதிக்குமே, உங்களுக்கு தெரியாதா? இந்த உடம்பு வந்து கேட்கத்தான் செய்யும். இந்த உடம்பு நிறைய கேட்கும். இது வந்து ஏன் மாம்சத்தை கத்துற அழிவுக்கு வச்சுருக்க தெரியுமா? இந்த மாம்சம் அழியாமல் நித்திய ஜீவனாக இருக்கிறதுக்கு தான் அந்த பழத்தை நீ தொடாதன்னாரு. நீ அதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். இல்லைன்னா அன்றைக்கி அவங்க படைக்கப்பட்டாங்க, அப்படியே இருந்திருக்கும். ஒரு நித்தியத்துக்கு ஏதுமான ஒரு சரீரமாகவே இது இருந்திருக்கும். இன்றைக்கி இருக்கிற இத்தனை வியாதிகளும் கஷ்டங்களும் சங்கடங்களும் உணர்வுகளும் நமக்கு வந்திருக்க சான்ஸ் இல்லை. அதுக்கு காரணம் அந்த இச்சை அடக்கம் இல்லாததுனால. நூற்றுக்கணக்கான கனிகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு விலக்கப்பட்ட கனியின் மீது ஒரு ஆசை வந்து அந்த விலக்கப்பட்ட கனியை போய் புசிக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு பாருங்கள், அதுதான் என்ன இல்லாமல் போச்சு, இச்சை அடக்கம் இல்லாமல் போச்சு. இந்த இச்சை அடக்கம் என்பது இந்த மாமிசத்தை அவரவர்கள் ஜெயிப்பது, அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். ஒவ்வொருவருமே தங்களுடைய மாம்ச சரீரத்தை அவர்கள் ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயித்தால்தான் நாம் வந்து ஆவியினால் நடத்தப்பட முடியும். இன்னொரு விதத்தில் சொன்னால், ஆவியினால் நடத்தப்பட்டால் தான் இந்த மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாமல் இருப்போம். இப்போ நமக்கு நல்ல ஆவிக்குள்ளே இருக்கிற மனிதனாக இருந்தால் நிச்சயமாகவே இந்த மாமிச சரீரத்தில் உள்ள ஏற்படுகிற ஆசை இச்சை அதை வந்து நாம் தவிர்த்து விடுவோம். சாது இயேசுதாஸ் கிருபாசனத்தினுடைய ஃபவுண்டர், அவர் டெய்லி காலையில் அவர் சர்ச்சில் வந்து உட்காரும்போது அந்த சிஷ்ய பிள்ளையை பார்த்து சொல்லுவாரான், டெய் போய் ஒரு டீ வாங்கிட்டு வா அப்படிம்பாரான். டீ வாங்கி கொண்டு வந்து முன்னால் வச்சிடணும். சாயங்காலம் போகும்போது அதை எடுத்து தூர கொட்டிடு அப்படின்ட்டுருவார். வழக்கமாக அது நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த சீசனுக்கு ஒரு ஆசை, இதை நம்ம சாதுக்கிட்ட கேட்டுற வேண்டியதான், கோவப்பட்டுறக்கூடாதே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்துட்டு ஒரு நாள் கேட்டார், சாது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னடா கேளு. டெய்லி காலையில் ஒரு டீ வாங்கி வைக்க சொல்லிங்க, சாயங்காலம் போகும்போது அதை எடுத்து கொட்ட சொல்லிங்க, அதை குடிக்கவும் மாட்டேங்கிறீங்க, அது காசும் வேஸ்ட்டு. அதுவா, ஏன் அப்படி செய்கிறேன்னு நினைக்கியா? நான் வந்து உட்கார்ந்த உடனே ஒரு டீ குடிக்கணும் போல் ஒரு எண்ணம் வருது. ரைட்டு, போ ஒரு டீயை வாங்கி கொண்டு வந்து வை. அந்த டீயை பார்த்துக்கிட்டே நான் ஜெயிக்கணும். எனக்கு முன்னால் என்ன இருக்குது? டீ இருக்குது. ஆனால் அந்த டீயை வந்து நான் இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும்னா அதை முன்னால் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை சாப்பிடாம இருந்தால் தான் நான் அதை ஜெயிக்க முடியும். அதனால தான் அதை டெய்லி வாங்கி நான் டெய்லி அதை கண்ணுக்கு முன்னால் வச்சுட்டு குடிக்காமல் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதான் என்னது? செல்ஃப் கண்ட்ரோல். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அதெல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. அப்போ எனக்கு தகுதி இல்லாதது எது என்று நான் நினைக்கிறேனோ அல்லது அறிந்திருக்கிறேனோ அதை நான் தவிர்க்க வேண்டும். அதை தவிர்ப்பதற்கு எனக்கு ஒரு இச்சை அடக்கம் இருக்கணும், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். அந்த சுய கட்டுப்பாடு எனக்குள்ளே இல்லை அப்படின்னா நான் வந்து என்னுடைய ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் நான் ஒரு அடிமையாக போக வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். அதனால தான் இந்த மாம்சத்தை வந்து ஜெயிக்கணும். இப்போ மாம்சத்தை ஜெயிக்கணும்னா மாம்சத்தை நம்ம எப்படி ஜெயிக்கிறது? எந்த அளவுக்கு அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறதோ, அதான் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் பிழைப்பீர்கள், மாம்சத்தின்படி நடந்தால் நீங்கள் சாவீர்கள். அப்போ இந்த மாம்சத்தை வந்து நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, நம்ம திறமையினாலெல்லாம் ஜெயிக்க முடியாது. நம்முடைய திறமை கொஞ்ச நாளையில் எல்லாம் முடிஞ்சு போயிடும்.
இந்த சரீரத்தை, இந்த மாமிச சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் இந்த மாமிச சரீரத்தில் தேவ ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தில் நாம் நிரம்பி இருக்கும் பொழுது, ஆவியில் நிரம்பி இருந்து ஆண்டவரை துதிக்கும் போது தான் நம்ம அந்த மாம்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி ஆள முடியும். இல்லைன்னா அடக்கி ஆள முடியாது. ஸோ மாம்சத்தை அடக்கி ஆழ்ந்தால் தான் இந்த மாம்சம் இந்த ஆவிக்கு கீழே வரும். காரணம், ஆவி பிந்தினது, மாம்சம் முந்தினது. அப்போ முன்னாலே இந்த மாம்சமானது ஆவியை மேற்கொள்ளத்தான் பார்க்கும். அதனால தான் ஆவியோட மாம்சம் போராடிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம். என்னுடைய சரீரத்தில் ஒரு போராட்டம் எனக்கு இருக்கிறதை நான் உணர்கிறேன்னு பவுல் சொல்கிறார். அப்போ எல்லாருடைய சரீரத்திலையும் ரோமரையால் அதில் இந்த மாம்சத்துக்கும் அந்த ஆவிக்கும் என்ன உண்டு? ஒரு போராட்டம், ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆவி வேண்டாம்னு சொல்லும். மாம்சம் அதில் என்ன இருக்குது? அது ஒன்றுமே கிடையாது, சும்மா அதை சாப்பிடு. நீ இப்படியே வாய் கட்டுப்பாடோட எல்லாத்தையும் அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொன்னால் அப்புறம் எதைத்தான் நீ சாப்பிட போகிற? அந்த 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 மாம்சம் பேசும். கடைசியில் நமக்கு ஒரு நாள் கன்விக்ஷன் ஆகிரும். என்ன? ஆமாம், இப்படி எல்லாத்தையும் அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா அப்புறம் என்னத்தை தான் சாப்பிட? கழுத வெந்ததை தின்னு விதி வந்தால் சாமம் அப்படின்னு ஒரு சலிப்பு வந்துடும். அப்படி வரும்போது தான் நமக்கு ஆசையாக இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடணும் நம்ம நினைப்போம், சாப்பிடுவோம். கடைசியில் என்ன ஆகும்னா மிக மிக வேதனைப்பட்டு சாகும். ஒரு போதகரின் மனைவி எங்களுடைய இல்லத்தில் படித்தவள், எனக்கு ஸ்டூடெண்ட்டு. அவள் திருமணம் முடித்து ஊழியத்தில் இருந்தால் அருமையாக சமைப்பாள். சமையல் அவளை தோற்கடிக்க முடியாது. ஆனால் நல்லா சமைச்சிட்டு, அவளுக்கு சுகர் ப்ரெஷர் எல்லாம் இருக்குது, நீட்டாக சமைச்சிட்டு மோதால உட்காந்து சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுருவான். பிள்ளைகள் புருஷன் எல்லாம் இப்படி செய்யக்கூடாது, இப்படி சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் ஞாபடக்கமாக இரு, அதுக்கு தான் மாத்திரை தந்திருக்கார்ல டாக்டரு, சும்மா கிடங்க, உங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நான் சும்மா வாய் அடக்கிட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லி அவன் முன்னால் எல்லாத்துக்கு முன்னால் ஒருத்தராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. நம்ம சரீரத்தை யாரும் வெளியிலேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம சரீரத்தை யார் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம், சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு கனியை கத்திரங்க வச்சுருக்காரு. அது ஆவியில் வளர்ந்தால்தான் மரம் எப்போ கனி கொடுக்கும்? அந்த மரமானது நட்டு வச்சு வளர்ந்து வளர்ச்சி அடைந்து கனி கொடுக்குற ஒரு பருவத்துக்கு வரும்போது தான் அது என்ன கொடுக்கும்? கனி கொடுக்கும். அது வரைக்கும் கனியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ நம்ம ஆவியில் எடுத்த உடனே கனி கொடுக்கணும் அப்படின்னாலும் ஆவியில் நல்ல முதிர்ச்சி அடைந்து சிலர் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அந்த ஆவிக்குள்ளே டக்குன்னு அப்படி உள்ளே வந்துடுவாங்க. அவங்க அந்த இளம் வயசுலேயே ஒரு கண்ட்ரோல் இருக்கும், ஒரு மற்றவங்களை கனப்படுத்துவாங்க, வைராக்கியம் இருக்கும். ஆவியினால் என்னென்ன உண்டோ அத்தனையும் அவங்க அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்குள்ளே காணப்படும். இந்த மாமிசம் வளர்ந்தது மாதிரி ஆவியில் கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும்னு அவசியம் கிடையாது. ஆவியானவர் எந்த அளவுக்கு உங்களுக்குள் கிரியை செய்ய நீங்கள் இடம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து ஆவியிலே உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தேர்ச்சி இருக்கும். அதான் சிறு வயசுலேயே சிலர் பாருங்கள் கர்த்தரால் நல்லா பயன்படுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த சின்ன வயசுலேயே அவங்க எதை ப்ராக்டிஸ் பண்ணிடுறாங்க? ஆவியின் நிறைவு, அபிஷேகம், அந்நிய பாஷை, சோத்திரம், ஜெபம் அதில் அதிகமாக இருந்தே கடைசியில் அந்த மாம்சத்தை ஆள்வதற்குரிய பலனை அந்த ஆவியினால் பெற்றுக்கொள்கிறார்கள், ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். அந்த ஆவியின் ஏவுதல், ஆவியின் தூண்டுதல் அதெல்லாம் அவர்களுக்குள்ளே இருக்கும்போது மாமிசம் அவ்வளவு சீக்கிரத்தில் ஏமாற்ற முடியாது. ஆவி இல்லாமல், ஆவியமெல்லாம் அனலும் இல்லாமல் போகும்போது தான் மாம்சம் மாஸ்டராக பார்க்கும். அப்போ ஆவியை கீழே தள்ளிட்டு இந்த மாம்ச சரீரமானது மாஸ்டராக அதுதான் பின்மாற்றத்தில் போயிடுவாங்க சிலர். அவங்களால இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகளையும் இச்சைகளையும் இந்த மாம்சத்தையும் ஜெயிக்க முடியாது. இதை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து பரிசுத்தாவியில் நிரம்பி ஆவியின் அனுக்கிரகத்தை எவ்வளவு நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவியினுடைய பலன் நமக்கு வர வர மாம்ச பலன் குன்றி போய்கொண்டே இருக்கும். ஆனால் மாம்சம் பலத்துக்கொண்டே வருமானால் ஆவி போயிடும். அதுக்காக தான் நம்ம உபவாசம் போட்டு ஜெபிக்கிறது. வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கணும், ஒரு 3 நாள் உபவாசம், ஒரு 7 நாள் உபவாசம், ஒரு 21 நாள் உபவாசம் அப்படின்னு சொல்லி இந்த உபவாசம் போடுறது எதுக்குன்னா இந்த உபவாசம் போட்டு இந்த சரீரத்தை அடக்கிறதுக்காகத்தான். இந்த மாம்சத்தை நம்ம அடக்கும்போது அதன் மேலே ஆளுகையை கர்த்தர் நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியின் நிறைவை கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த ஆவியினுடைய நிறைவு நமக்குள்ள வர 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 நாம் இந்த மாம்ச சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கி கொண்டே வருகிறோம், அதை கீழே தள்ளி அழித்து கொண்டே வருகிறோம். ஆவியில் நம்ம பலப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். அப்படி இல்லை, நீங்கள் ஆவியில் நிரம்பலை. இப்போ இந்த கடைசி காலத்தில் நிறைய தடுமாற்றங்களும், நிலை தடுமாறி விழுகிறதும்,
நிறைய பிரச்சனைக்குள்ள போய் சிக்கிக்கொண்டு எழும்ப முடியாமல் தவிக்கிறதும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபிஷேகத்தை இழந்தது தான் அதுக்கு காரணம். ஏனென்றால் அபிஷேகத்தை இழந்து விட்டோம் என்று சொன்னால் உங்களை யார் உணர்த்துறது, உங்களை யார் ஏவுறது, உங்களை யார் வழி நடத்துறது, உங்களுக்கு சில காரியங்களை உணர்த்தி உங்களை செய்ய வைக்கிறது யார்? அன்றைக்கி காலையில் ஒரு 2-3 பெரிய ஆட்கள், வயதிலே மூத்தவர்கள், அவர்களை போய் பார்க்க வேண்டும் என்று எனக்கு உள்ளத்திலே ஒரு உணர்த்துதல் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நான் பாஸ்டர்மாட்ட சொன்னேன், இன்றைக்கு அல்லது நாளைக்கு ஒரு டைம் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் அவர்களை போய் நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ நாளைக்கு 5 மணிக்கு கேன்சல் முடியும், அதுக்கு மேலே நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ உள்ளத்தில் ஒரு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல், அந்த தூண்டுதலை யார் கொடுக்குறா? ஆவியானவர் கொடுக்குறாரு. அப்போ ஆவியானவர் வந்து அந்த தூண்டுதலை நமக்கு கொடுக்கும்போது அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அடங்கி நடந்தான். அதுதான் பவுல் சொல்கிறார், என் மாம்சத்தை அடக்கி நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், ஏனென்றால் நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு. பிரசங்கம் பண்ணுறது ஈஸி, பிரசங்கம் ஈஸி, எல்லோரும் பண்ணிடலாம். ஒன்று பிரசங்கம் பண்ணபடி வாழணும், நான் வாழ்ந்து விட்டு பிரசங்கம் பண்ணணும். இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா கேட்குறவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இருக்காது. நம்முடைய வார்த்தைகள் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தை வந்து அவர்களுக்குள் ஒரு கிரியை நடப்பிக்க வேண்டுமானால் மனிதனுடைய வார்த்தைகளினால் அல்ல, மனிதனுடைய வார்த்தையோடு சேர்ந்து தேவனுடைய அபிஷேகம் அங்கே வர வேண்டும். இன்றைக்கு ராஜமலையின் கூட்டத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இந்த இச்சை அடக்கத்தை பற்றி சொன்னேன். இதை பற்றி ரொம்ப விரிவாக பேசுவாங்க, வேறு டாப்பிக்கு. மெய்ப்பன் வந்து உற்று நோக்குகிறவன். அப்போ உற்று நோக்கும் பார்வை, உற்று நோக்கும் படிப்பு, உற்று நோக்கும் கேட்கும் திறன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு மெய்ப்பனுடைய குணாதிசயத்தோடு ஒப்பிட்டு அதை பேசினேன். ஃபீட்பேக்கில் பார்க்கும்போது ஒரு சகோதரி, ஒரு பாஸ்டர் மனைவி எழுதியிருக்காங்க, இன்றைக்கு நான் இந்த கூட்டத்துக்கு வந்து ஆவியானவரால் நான் உணர்த்தப்பட்டு இனி நகை போட மாட்டேன் என்று நான் தீர்மானித்து இருக்கிறேன்னு எழுதியிருக்காங்க. நகையை பற்றினா எந்த பேச்சும் பேசலை. நான் யோசித்து பார்த்தேன், ஏதாவது வந்து இல்லை, நகை பற்றியே பேசலை. ஆனால் இச்சையடக்கத்தை பற்றி பேசணும். இந்த வார்த்தை அவர்கள் இருதயத்தை தொட்டு அவங்க வந்து அந்த நகையிலிருந்து அப்படி தான் வந்திருக்கணும். இப்போ நகை போட்டிருக்கிறது ஒரு இச்சை தானே. அப்போ நான் இந்த இச்சையிலேருந்து விடுபடணும். அப்போ விடுபடணும் அப்படின்னு சொன்னால் நான் இதை கழட்டணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்து அவங்க எழுதி கொடுத்துட்டு அந்த போதகரையும் அவர் மனைவியையும் வாசுதேவநல்லூர்லேருந்து அங்கே வர சொல்லியிருக்காரு ஒரு பாஸ்டர். நீங்கள் 2 பேருமா வாங்க இந்த கூட்டத்துக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்க 2 பேருமே வந்து, அப்போ தான் அந்த பாஸ்டர்னார நானும் பல முறை சொல்லி பார்த்தேன், கேட்கல. இன்றைக்கு ஆவியானவர் கிரியை செய்து அவளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று சொல்லி நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தது நல்லது. ஒரு சுத்திகரிப்போடு போகிறாங்க. ஒரு இச்சை அடக்கத்தோட இணை இச்சை அடக்கத்தை நமக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ அதுபோல் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இச்சையடக்கம் என்பது ஆவிக்குரிய கனிகளில் ஒன்று. அந்த ஆவிக்குரிய கனி நமக்குள்ளே வருது அல்லது ஆவிக்குரிய கனி நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த கனி அந்த வளர்ந்து அது தேர்ச்சி அடையும் போது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விருட்சங்களும் கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுபோல் அபிஷேகம் நமக்குள்ளே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே என்ன வர ஆரம்பிக்கணும்? ஆவியின் கனி. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து எதில் நம்ம ரொம்ப நாட்டம் கொள்வோம் என்று சொன்னால் ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். அதனால் ஆவிக்குரிய வரங்களை நாட வேண்டும் என்று சொன்னதுனால எங்களுக்கு ஆவிக்குரிய வர வேண்டும் என்று நாம் கேட்போம். வரத்தையும் கர்த்தர் கொடுத்துருவார். ஆனால் வரத்தில் நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால், அல்லது வரம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும், அல்லது வரம் தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது உங்களுக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்? கனி இருக்க வேண்டும். அதான் கனியற்ற அந்தகார கிரியைகள். இப்போ ஆவிக்குரிய கனி நமக்குள்ளே இருந்தால் தான் நமக்குள்ளே வந்திருக்கிற அந்த ஆவியின் நிறைவு, அந்த ஆவியினுடைய வரங்கள் கிரியை செய்வதற்கு அது உதவி செய்யும். நிறைய பேர் ஆவிக்குரிய வரங்களில் பிரயாசப்பட்டு அல்லது வரங்களில் பிரகாசிக்கப்பட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க ஃபேட் அவுட் ஆகி போகிறதுக்கு காரணம் என்ன? இருக்கிற இடமே தெரியாமல் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? வேறு ஒன்றும் இல்லை, அவர்களுக்குள் கனியற்ற ஒரு நிலை வந்துவிடும். வரம் கிரியை செய்யும். நம்ம வரத்திலேயே மறந்துக்கிட்டு இருப்போம். வரம் வந்து மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனப்படுமே ஒழிய நமக்கு பிரயோஜனப்படாது. வரத்தினால மற்றவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள், சுகமாக்கப்படுவார்கள், நோய் நொடியிலிருந்து பேயிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். ஸோ விடுதலை என்பது மற்றவர்களுக்கு தான். அந்த வரங்கள் கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு எனக்கு என்ன நன்மை? இந்த ஆவிக்குரிய கனி நமக்குள்ளே இருந்தால் தான் அது நமக்கு நன்மை.
இந்த கனி இல்லை, கனியின் ஜீவியம் இல்லை அப்படின்னா ஒரு சாதாரண கோபத்தை கூட நமக்கு ஜெயிக்க முடியாமல் போயிடும். அதான் கனியற்ற அந்தகார கிரியைகள் நம்மை வந்து பற்றிக்கொள்ள துவங்கும். அப்போ நமக்குள்ள கனி இருந்தால் தான் நம்ம வரங்களில் பிரகாசிக்க பண்ண முடியும். வரங்களில் இல்லைன்னா வரங்களில் பிரகாசிக்கிற மாதிரி பிரகாசித்து கொண்டே இருக்கையில் அப்படி இருக்கிற இடம் தெரியாமல் அப்படி போயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் கனி இல்லாத ஒரு நிலை. அந்த கனி இல்லாத ஒரு நிலை ஏன் வருது அப்படின்னா ஆவியில் அவர்கள் குன்றி போவது, பலன் இழந்து போவது, ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு விடுவது, மாம்சமான ஐக்கியத்தை மேம்படுத்தி அதிலே போகிறது. இப்படிப்பட்ட காரியத்திலெல்லாம் போகிறவங்களுக்கு ஆவியினுடைய பலன் வந்து அவங்களுக்கு இருக்காது. அப்போ ஆவியினுடைய பலன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஆவிக்குரிய கனிகளை தொடர்ந்து அந்த ஆவிக்குரிய வரங்களில் தொடர்ந்து பயன்பட முடியாது. அது ஒரு சிட்ட லெவல் போன உடனே நமக்குள்ள மாம்சம் திரும்ப கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா மாமிசம் அழிந்து கொண்டே இருக்கிறது என்ற அர்த்தம். ஆவியில் நமக்கு கனி வந்து கொண்டே இருக்கிறது என்ற அர்த்தம். ஒவ்வொரு வருடமும் அந்த விருட்சங்கள் அந்த கனியை கொடுக்க வேண்டும். அந்த தோட்டக்காரனுடைய எஜமான் போய் ஒவ்வொரு வருடமும் அதில் கனியை அவன் எதிர்பார்த்தான். அந்த மரத்தில் என்ன இல்லை? கனி இல்லை. கனி இல்லாத மரத்தை பார்த்து இந்த மரம் ஏன் நிலத்தை கெடுக்கிறது, இதை வெட்டி போடலாம் என்று சொன்ன பொழுது ஒரே ஒரு தடவை பாருங்க, இந்த ஒரு வருஷம் அதுக்கப்புறம் அது கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் அதை வெட்டி போடலாம். அப்போ கனியற்ற மரங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? வெட்டப்படும். கனியற்ற மரங்கள் வெட்டப்படும். நீங்கள் நம்ம வாழ்க்கையில் வர இல்லாமல் இருந்துக்கிடலாம், ஆனால் கனி இல்லாமல் இருந்தீங்கன்னா நம்ம வெட்டப்பட்டு போவோம். ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு கனியை எதிர்பார்க்கிறார். அப்போ நாம் கொடுக்க வேண்டிய அந்த கனி அந்த ஆவியில் பலப்பட ஆவியில் நிரம்ப அபிஷேகத்தில் நிரம்ப தான். ரிபா கரூர் பியாரா குஷிலியாரா அங்கர மானாது ராதி அந்தார ரவௌஷவல ரதி அந்தர ரபௌடி கபஸ்யாலவா மிக்கரஹந்தா லூதித்தனா துரவி கத்தூபி விகராசியா மலாக்கவராதி அரவா அம்பரால் அரபௌஷவல பலபா. அப்படி எல்லாரும் கத்திர துதிங்க. நல்ல ஒரு நிறைவு ராப்பா ரத்தானா நாசாலு ரபியானா கபால ரதுலானா மலரதி தா 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 பா ஈராலா ராலா பாபா பகாரா தானா மாமா ரக்கானா கசாது ரமியா ரக்காலா பஷமா அதா தா 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 பாபா 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 கபராலா ரிதியானமா. கனிகள் வெளிப்படும்படி ஆவிய நிறைவு வேண்டுமே. ரகபன ராக்கபல ரதுரபில ரதி அந்தர ரபா அஷக் மகத்துவ தேவனே தோத்துறேன். எங்களுடைய மாம்சம் அழியணும் ஆண்டவரே. ஒரு நாள் அது மண்ணுக்குள்ளே போய் அழியுது. அதுக்கு முன்னால் ஆவியில் பலப்பட இந்த மாம்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து அந்த ஆவியின் ரூபத்துக்கு இது மாறி வரணும். அப்போ தான் இது மறுரூபமாக தகுதி பெற முடியும். ஆண்டவரே, அந்த நிறைவை எங்களுக்கு தந்ததுக்காக தோத்துறோம். இந்த நிறைவு எப்பொழுதும் எங்களை நிறைத்து கொண்டு இருக்கட்டும். எங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள் அழிவது தான் மாம்சம் சாகிறதுன்னு அடையாளம். ஆண்டவரே, நீங்கள் அந்த கிருபையை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சிலர் வாழ்க்கையில் நல்ல ஆவியில் நிரம்புவாங்க. ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி முடித்த உடனே வள்ளுன்னு விழுவாங்க, கோபப்படுவாங்க. ஏன் இந்த முரண்பாடு? ஆவியில் நம்ம நிரம்ப நம்முடைய மாம்சத்தின் கிரியை அழியணும் அல்லவா? அழிந்து மாம்சம் மாம்சத்தினுடைய பலன் குன்றி ஆவியின் பலன் கூடணும். ஆனால் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். எரிச்சலின் ஆவி அவங்களுக்குள்ள நிறைய இருக்கும். ஏதோ ஒரு காரியனாலும் தோணு அப்படி எரிஞ்சு விழுந்துக்கிட்டு அப்படி ஒரு சூழலுக்குள்ளே போயிடுவாங்க. ஏன் அப்படி இந்த முரண்பாடு வருது? இந்த முரண்பாடு இந்த தோத்திரம் முரண்பாடு வருவதற்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவி நிறைவு வந்தவர்களுக்குள்ள ஒரு எரிச்சலின் ஆவி அவர்களுக்குள்ளே புகுந்து கோபமோ, இந்த ஆவிக்குரிய பெற்றோர்கள், ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளே ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஒரு இடரலாக மாறி போயிடுறாங்க. எதனால்? இச்சை அடக்கம் இல்லாததுனால. இச்சை அடக்கம் இருந்துச்சு அப்படின்னா என்ன தான்? இப்போ தாவீதை சீமையை தூஷித்தான். ஒரு ராஜாவாக தன் சகல அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கிறவன் ஒருவன் தன்னை தூஷிக்கும்போது அடக்கி கொண்டு ஓடுனா பாருங்க, அதுதான் அபிஷேகம். நம்ம அபிஷேகம்னா நல்லா கைதட்டுறது, அந்நிய பாஷை பேசுகிறது, நீண்ட நேரம் அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு மட்டும் நினைக்கிறோம். இல்லை, அது ஒரு அனுபவம். ஆனால் அபிஷேகம் நமக்குள்ளே நிரம்ப இருந்துச்சுன்னா நம்மளை தாறுமாறாக பேசி, நம்மளை நிந்திச்சு தூஷித்து
ஒரு கன்னத்தில் அடித்தாலும் மறுகன்னத்தை திருப்பி கொடுக்குற அளவுக்கு சாந்தமும் பொறுமையும் இச்சையடக்கமும் நமக்குள்ளே இருந்தால் தான் நமக்குள்ளே இச்சையடக்கம் இருக்குது, அபிஷேகம் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகத்தினுடைய பலன் குன்றி போயிடுச்சு. பழைய பழக்கத்தில் நம்ம சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அந்நிய பாஷை பேசுறது இதெல்லாம் இதில் உள்ளது பழைய பழக்கம். ஆனால் இப்போ புதுசாக நவமான பாஷைகளை பேசவோ, நம்ம கத்தரை துதிக்கவோ, நம்முடைய ஆவியின் பலன் நமக்குள்ளே உண்டாகவோ அங்கே இடமில்லை. அதனால தான் இந்த முரண்பாடு. அதனால தான் நிறைய பேர் எழுப்பி என்ன சொல்கிறாங்க, நீ அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில் பேசினா உனக்குள்ளே அதுக்குரிய கனி இருக்கணுமே எங்கே அப்படின்னு கனியை தேடுதாங்க. உடனே நம்ம என்ன சொல்லி, நீங்கள் எங்களெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, நீங்கள் இயேசுவை பார்க்கணும். எங்களையெல்லாம் பார்க்கக்கூடாது. அது தப்பிக்கிற வழி. உன் கண்ணுக்கு முன்னால் இயேசுவை வெளிப்படுத்துறதுக்குன்னு ஆண்டவர் அழைத்து வைத்திருக்கிறது உங்களே என்னையும் தான். அப்போ உங்ககிட்ட என்கிட்ட தான் அந்த குணநலன்களை தேடுவாங்க, பார்ப்பாங்க. இவங்க இயேசுவை பிரசங்கிக்கிறாங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க, ஆவியில் இரும்புறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. இவங்களுக்குள்ளே இந்த இச்சை அடக்கம் இருக்கா, இந்த பொறுமை இருக்கா, இந்த தாழ்மை இருக்கா? யாருக்கிட்ட தேடுவாங்க? நம்மக்கிட்ட தான் தேடுவாங்க. மனைவி புருஷன்கிட்ட தேடுவா, புருஷன் மனைவிக்கிட்ட தேடுவான், பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட தேடுவாங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள் தேடுவாங்க, விசுவாசிகள்கிட்ட போதகர் தேடுவாங்க, போதகர்கிட்ட யார் தேடுவா? விசுவாசிகள் தேடுவாங்க. இப்படி ஒருத்தர் எதை தேடுவோம்? ஆவிக்குரிய கனிகளை தேடுவோம். அந்த ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படலை அப்படின்னா இடரல் உண்டாயிரும். இவ்வளவு எல்லாம் பேசுகிறவங்க இவங்க இப்படி பேசுகிறாங்க, இப்படி நடக்காங்க, இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு அது ஒரு இடரலை கொண்டு வந்துடும். அப்படி தான் நிறைய பேர் இடறி பின்வாங்கி போயிடுறாங்க. மற்றவருடைய நம்முடைய இடரல், அதாவது நம்முடைய அந்த காரியங்கள் மற்றவர்களுக்கு இடரலாகவோ பின்வாங்குவதற்கு ஏதுவாகவோ இருக்கக்கூடாது. அவங்க நம்மக்கிட்ட ஒரு சாட்சியை பார்க்குறாங்க. அப்போ அந்த சாட்சி நமக்குள் காணப்பட வேண்டுமா வேண்டாமா? அதான் பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என்னை அடக்கி ஒடி கீழ்ப்படின்னு 100க்கு 100 அது உண்மை. அந்த வசனம் 100க்கு 100 உண்மை. ஏன் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க அது நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஏடா கூடமாக பேசிடவும் முடியாது, செய்திடவும் முடியாது. நீங்கள் பிரசங்கம் பண்ணதவங்கெல்லாம் இப்படி பேசலாமான்னு அடுத்த திரும்பிடும் முள்ளு. நம்ம பிரசங்கிக்கிறவங்க எப்படி இருக்கணும்? அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவங்க பேசுகிற மாதிரி நம்ம பேசிட முடியாது, மற்றவங்க சண்டை போட்ட மாதிரி சண்டை போட முடியாது, மற்றவங்க செய்கிற செயலுக்கு நம்ம உடன்பட முடியாது, அது மாதிரி செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு தனியாக ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வழியில் தான் நம்ம பின்பற்றி போய்கொண்டே இருக்க வேண்டும். யாரையும் நம்ம பார்த்து பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, பின்மாறி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் இப்படி மாற்றிக்கிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம குண்டக்க மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்குள்ள ஆவியின் நிறைவிருக்கும் பொழுது சூப்பர் அருமையாக ஆண்டவர் நம்மை நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். இதோ இதான் பாதை, வலது பக்கம் இடதுபுறம் சாயாத நேர்வழியாய் போய் என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். ஆமென். எங்கே கேட்கும்? நம்முடைய காதுகளுக்குள்ளே கேட்கும். பக்கத்தில் கேட்குமா? கேட்காது. நாம் சில விஷயங்களை ஏன் செய்கிறோம் என்றால் நமக்கே அது விளங்காது. ஆனால் ஆவியானவருடைய தூண்டுதல் பலமாக நமக்குள்ள இதை செய் அப்படின்னு ஒரு தூண்டுதல் இருக்கும். அந்த தூண்டுறது யாருன்னா அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் அந்த அபிஷேகத்தை நிறைவு நீங்கள் என்ன காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜெயிக்குமா? மாம்சத்தை ஜெயிக்கணுமா, உலகத்தை ஜெயிக்கணுமா, பணத்தை ஜெயிக்கணுமா, பெண்ணாசையை ஜெயிக்கணுமா, மண்ணாசையை ஜெயிக்கணுமா, 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணுமா, சுவிசேஷத்தை அறிவிக்கணுமா, எல்லாத்துக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆவியினுடைய நிறைவு ரீபகினா கவுல் ரீதி அந்த ஒரு ரவிக்கான மசால ரபியாராக்காமா அந்த ரபௌஷபலபலபக்கமா. ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு நாம் இடம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இடம் உண்டாகும் போது ஆண்டவர் நம்மை ஆவியினால் நிரப்பி அந்தகாரத்தின் கிரையிலிருந்து கர்த்தர் விடுவித்தாரே, அந்த பூரிப்பில் மகிழ்ச்சியில் நம்மளை தொடர்ந்து அவர் நடத்தி கொண்டு போவார். நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். ஆவியில் நிரம்பின பிறகு பார்த்தீங்கன்னா முகம் பிரகாசிக்கும், இருதயம் பிரகாசிக்கும், சந்தோஷமாக இருக்கும், வாரம் நம்மை விட்டு அகன்று போகும். நமக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஆரவாரமும் நமக்குள்ளே கேட்டுக்கொண்டே இருக்கும். அதுதான் ஆவியினுடைய ஒரு அனுக்கிரகம். அதனால தான் நம்ம அடிக்கடி ஆவியில் நிரம்பி 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 பழகணும். எப்பெல்லாம் ஆவியானவர் உங்களுக்குள்ளே அசைபாடு மாதிரி தூண்டுகிறாரோ, அந்நிய பாஷை பேசணும்னு ஒரு எண்ணம் வரும்பொழுது, இது பப்ளிக்காக இருக்குது, இது அங்கே இருக்குது, இது எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருக்கோம், வேண்டாம், லயஸ் அப்படி ஒதுங்கி போய் நின்று கடன்னு நீங்கள் அந்நிய பாஷை பேசுங்க. அவர் உங்களை எப்போ நிரப்பணும்னு நினைக்கிறாரோ அப்போ நம்ம நிரம்பிடணும்.
கூடத்தோடு வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளும் கையை தட்டிக்கிட்டு வடை தட்டின மாதிரி எல்லாம் பண்ணி பார்ப்போம். ஆவியும் வராது, அனலும் வராது. உன்னை நிறைக்க வேண்டும் என்று அவர் விரும்பும் பொழுது நீ விட்டு கொடுத்து விட்டால் அவர் உன்னை நிறைப்பார். அவருடைய வேளையிலே உன்னை அபிஷேகம் பண்ணி ஆவியின் நிறைவுக்குள்ளே கொண்டு வந்து ரீகன கசலு ரதி அந்தர ரபு கமன கபல ரதி அந்தர ரபா அந்தர ரபா இருதயத்தை துள்ள பண்ணுகிறவர் நம் ஆவியானவர். ரபா தரரா அத்தா ரபா சதாருல பக்கனா தரா தரபா பாகராதனா கலாகராதியான மசலாதியான மலரபதார லக்குரவாதியா அந்தர ரபவ் ஷபலபலமா. மீண்டும் மீண்டும் ஆவியானவர் நம்மை நிறைத்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் ஆவியானவர் நிறைத்துக் கொண்டிருக்கிறார். மாம்சத்தை அடக்கி ஆளுகை செய்யணும். மாஸ்டரி ஓவர் த ஃப்ளஷ். அதான் கலாத்தியர் 5:16 சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இதுதான் நமக்குள்ளே நடக்கிற அந்த போர் யுத்தம். அதனால தான் அவர் முந்தின வசனத்தில் சொல்கிறாரு, நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். மாம்சம் வந்து டக்குன்னு சொன்ன உடனே போய் இதை கேளு அப்படின்ன உடனே டான்னு உடனே கேட்டுறது, சண்டை போட்டுறது, பேசுறது. ஆண்களானாலும் பெண்களானாலும் ஆவிக்குள்ளானவங்க இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு நம்ம இடம் கூடாதபடிக்கு அதை ஜெயிக்கணும். கர்த்தர் அந்த பலனை கொடுக்கணும். அதனால தான் அந்த நாட்களில் இருந்தவங்கெல்லாம் இதை ரொம்ப எளிதாக ஜெயித்தார்கள். மாம்சத்தை ரொம்ப எளிதாக ஜெயித்தாங்க. எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு வழி தான். நல்ல எப்பவும் ஆவிக்குள்ளாகவே இருந்தாங்க, அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தாங்க. அவங்களுக்கு நம்மளை விடலாம் கஷ்டங்கள் நிறைய இருந்துச்சு. ஏழ்மை அதிகமாக இருந்தது, கஷ்டம் அதிகம் இருந்தது, வஸ்திர குறைச்சல் அதிகமாக இருந்தது, பல பாடுகள் அவர்களுக்கு இருந்தது. நிறைய விசுவாசிகள் கிடையாது, காணிக்கைகள் வராது, பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப சிக்கனமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எளிமையான வாழ்க்கை, சிக்கனமான வாழ்க்கை, இதெல்லாம் அவர்களுக்கு இருந்ததுனால அவங்க ஆவிக்குள்ளாகிறது பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு தேவ சமூகத்தில் நீண்ட நேரம் உட்காந்து செபிக்கிறதும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனால் நமக்கு எங்கேயும் போனால் அவங்க நடந்து தான் போகணும். விசிட்டிங் போகணுமா நடந்து போகணும்லாம் பஸ்ஸில் ஏறி போகணும், மணிக்கணக்காக காத்து கிடக்கணும். இன்றைக்கி இருக்கிற சௌகரியங்கள் எதுவுமே கிடையாது. அன்றைக்கு அசௌகரியமான அந்த காலங்களில் அவர்கள் வல்லமையாய் ஊழியம் செய்தார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ளே இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சா அப்படின்னா, நான் நேச்சுரோபதிக்கு மாறும்போது என்னுடைய உணவு வகைகள் மருந்தில்லாமல் இந்த டயபெட்டிக்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு டாக்டரை போய் பார்த்து, நேச்சுரோபதி டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் கேட்குறதுக்காக போயிருக்கும்போது அவருக்கு முதல்ல எடுத்த கேள்வி, இச்சை அடக்கத்தை பற்றி நீங்கள் பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க, நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு இச்சை அடக்கம் இருக்கான்னு கேட்டார். இருக்குது டாக்டர் அப்படின்னு. இப்போ என்றைக்கு இந்த மாத்திரையிலேருந்து நீங்கள் விடுபடணும்னு நினைக்கிறீங்கன்னு, நான் இன்றைக்கி ராத்திரியே நான் மாத்திரை எடுக்கக்கூடாது. அவர்கிட்ட நான் ஒரு 11-12 மணி இருக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது, ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கோம். இன்றைக்கி ராத்திரி நான் இந்த டேப்லெட் பிஸ்னஸ்லேருந்து வெளியே வரணும், நான் டேப்லெட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சரி, உங்களுக்கு வில் பவர் நல்லா இருக்குது, உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், நீங்கள் செய்வீங்க, அது என்னை இருக்க சொன்னாங்க. எனக்கு நான் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான், ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் போயிட்டு அவர் அங்கே இருந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தார். இப்போ என்னை இருக்க சொன்னோடனே எனக்கு இருக்க முடியாது, நிறைய பொறுப்புகள் ஊழியங்கள் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள், நான் ப்ராம்ப்டாக செய்வேன். ஏன்னா எல்லாம் சரின்னு கேட்பாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. அது எல்லா டாக்டர்ஸுக்கும் தெரியும். நான் சொன்னேன், அப்படி இல்லை டாக்டர், நீங்கள் என்ன சொன்னீங்க, இன்றைக்கி கோடு போட்டிங்கன்னா அதிலே நிற்பேன், நான் அதை தாண்டி போகவே மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் லிஸ்ட் எழுதி கொடுத்தாரு. காலையில் என்ன சாப்பிடணும், காலையில் என்ன குடிக்கணும், அப்புறம் 8:30க்கு என்ன சாப்பிடணும், அவர் மத்தியானம் என்ன சாப்பிடணும், அப்புறம் ஈவினிங்கில் பசி எடுத்தால் என்ன குடிக்கணும், அவர் ராத்திரி என்ன சாப்பிடணும். இதை கரெக்டாக வந்து எனக்கு எழுதி கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அடக்கணும், அடங்கினா தான் முடியும், அடக்கம் இல்லைன்னா முடியாது. அதை ஃபாலோ பண்ணுற அப்பா அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, இச்சை அடக்கத்தை பற்றி நீங்கள் நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு இச்சை அடக்கம் இருக்கான்னு கேட்டார். அதைத்தான் நம்ம ஒரு ரெட்ராஸ்பெக்ஷன் திரும்பி பார்க்கணும். நான் வந்து இந்த இச்சை அடக்கத்தோடு இருக்கிறேன்னா, ஒரு ஒழுங்கும் கிரமமான காரியங்களை செய்கிறேன்னா, எனக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு வந்து உங்களை நீங்களே உணரும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அப்போ தான் நீங்கள் மாம்சத்தை ஜெயிக்க முடியும், இல்லைன்னா மாம்சத்தை ஜெயிக்க முடியாது.
இந்த மாம்சத்துக்கு மேலே இப்போ யோசேப்பு வந்து மாம்சத்தை ஜெயித்தான். ஒரு வாலிபன், 17 வயசு வாலிபன், இந்த உலகத்தில் ஒரு துர்ப்பாக்கியமான அல்லது ஒரு அருவருப்பான ஒரு காரியத்தை செய்வதற்கு போத்திபாரினுடைய மனைவி அழைக்கிறாள். இப்போ இவன் மாஸ்டருடைய ஃபேவர் ஏற்கனவே இருக்குது. இப்போ அந்த மாஸ்டருடைய மனைவியினுடைய ஃபேவரும் நமக்குள்ளே வந்து இவளையும் நம்ம கைக்குள்ளே போட்டோம்னா நமக்கு பெரிய ஆசீர்வாதம்னு நினச்சானா, அல்லது இந்த சனியனை விட்டு விடுபடணும், இதை நம்மளை கெடுத்து கீழே வழியாக்கணும்னு சொல்லி ஓடினானா? ஏன் தெரியுமா? அவளால் வருகிற சகாயம் அவள் இச்சையை நிறைவேற்றுவதற்கு இவனை பகடக்காயாய் மாற்றுகிறார். அடுத்து இவன் உயிருக்கு தான் அது ஆபத்து. அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, உன்னை கொண்டு போய் நான் ஜெயிலில் வச்சுருந்தேன், ஜெயிலில் இருந்து இருக்கிறத உன்னை தூஷித்தாலும் அந்த மேன்மை வரும்போது உன்னுடைய மேன்மை உனக்கு திரும்ப வந்துடும். அப்போ இப்போ நீ கொஞ்ச நாளைக்கு அடங்கிடு, நீ எங்கேயும் போகாத, நீ இருக்கிற வேண்டிய இடம். இப்போ நான் உன்னைய சிறைப்படுத்தணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இச்சைகளை அடக்கிறதுக்கும் நம்மளை மாம்சத்தை அடக்கிறதுக்கும் நம்மளை சிறைப்படுத்துவாராண்டு. ஒன்று எங்கேயும் போக முடியாது, எதையும் செய்ய முடியாது, அப்படியே ஒரு இடத்துல முடங்கி கிடந்த மாதிரி கிடக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். நம்ம என்ன நினைப்போம்னா, அது என்னமோ நமக்கு பெரிய ஒரு போராட்டம், ஒன்றுமே செய்ய முடியல, எதுவும் ஆய்க்க மாட்டேங்க, அங்கே போனால் அதுவும் செய்ய முடியல, இங்கே வந்தால் இதை செய்ய முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு போராட்டம் நமக்குள்ளே வந்துடும். அது எதுக்கு? சில நேரத்தில் நம்மளை சிறைப்படுத்துறது எதுக்காகன்னா நம்மை பாதுகாப்பதற்காக. இவரை எலியா தீர்க்கதரிசியை கொண்டு போய் வனாந்திரத்தில் கர்த்தர் போட்டு பாதுகாத்து கொண்டு வந்தார். யார் கைக்கு தப்பு வைக்கிறதுக்கு? ஏசபேலினுடைய கைக்கு தப்புறதுக்கு கொண்டு போய் சிறைப்படுத்தினார். மனுஷ சஞ்சாரம் இல்லாத ஒரு இடத்துல அவன் இருந்தான். சில நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் மனுஷ சஞ்சாரம் இல்லாத மணி நேரங்கள், நாட்கள், மாதங்கள், வருடங்கள் நமக்கும் வேண்டும். யாரு கூடயும் பேசுறதுக்கு அங்கே ஆள் இருக்கக்கூடாது, பேசக்கூடாது. தெய்வ சிந்தனை, தோத்திரம், துதி, அதோட ரைட். நம்முடைய உள்ளம் என்ன மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? மோசே அப்படித்தான் தேவ பர்வதத்தில் போய் இருந்தான். கீழே வரும் பொழுது அவன் பிரகாசம் அவனுக்கு தெரியல, ஆனால் அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது யாருக்கு தெரிஞ்சது? எல்லா ஜனங்களுக்கு தெரிஞ்சது. அவர்கள் முக்காடு போட்டு கொண்டார்கள். அவர்களால் நிற்க முடியலை. ஏனென்றால் அவன் 40 நாட்கள் தேவ சமூகத்தில் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அப்படியே உட்கார்ந்து அந்த சரீரத்தை அவன் அப்படியே ஒடுக்கி கீழ்ப்படுத்தி ஆண்டவரை துதித்து கொண்டிருந்ததுனால அருமையான தேவனுடைய மக்களை அவனுடைய முகத்திலேயே ஒரு பயங்கரமான பிரகாசம் வர ஆரம்பித்தது. அந்த பிரகாசத்துக்கு காரணம் வந்து சாப்பாடு கிடையாது, நல்ல வஸ்திரம் கிடையாது, உடுத்து வைத்ததினால அல்ல. அது பட்டினியும் பசியுமாய் கிடந்து தன் ஆத்மாவை ஒடுக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விழுந்து கிடந்த பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனுடைய முகத்தோடு முகமாய் இருந்து அவனை பிரகாசிக்க பண்ணினதை நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் வந்து அவனை பார்த்த உடனே நாங்கள் பார்க்க முடியாது, உன்னுடைய முகம் வந்து பயங்கர பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய ஒளியை அவர்கள் மோசையிலே பார்த்தார்கள். ஆமென். அது காரணம் என்ன? தேவ சமூகத்தில் போய் அவன் கிடந்தான். 20 லட்சம் புருஷர்களையும் அவங்க பெண்டாட்டிமார்களையும் பிள்ளைகளையும் நடத்தோம்னா லேசான விஷயமா நினச்ச 2 பேரையும் நம்மளால் நடத்த முடியல, 4 பேருக்கு உத்தரவாதம் பண்ண முடியல. ஆனால் மோசையை பொறுத்தளவில் அவன் எந்த அளவுக்கு ஆவியினுடைய நிறைவும் ஏவுதலும் உணர்த்துதலும் அவனுக்குள்ளே இருந்திருந்தா அவன் அந்த அளவுக்கு ஒரு இச்சை அடக்கத்தோடு அத்தனை ஜனங்களையும் அவன் நடத்தியிருப்பான்னு கொஞ்சம் யோசித்துப்பார். அப்போ இச்சையடக்கம் என்பது ஒரு கனி என்றாலும் அந்த கனி இருந்தால்தான் நம்ம வந்து ஆளுகை செய்ய முடியும், ஜனங்கள் மேலே ஆளுகை செய்ய முடியும், இல்லைன்னா ஆளுகை செய்ய முடியாது. ஒரு போதகர் அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசிகள் மேலே ஆளுகை செய்கிறவர்கள், அதிகாரம் செலுத்துகிறவர்கள். ஆனால் அந்த அதிகாரம் என்ன அதிகாரம்? நாங்கள் உங்களுக்கு அதிகாரிகள் அல்ல, ஆனால் விசுவாசத்துக்கு ரப்பரக சலுரதி அந்த கமசலரதியானமா. ஜனங்களுடைய விசுவாசம் ஈடேறும்படி, ஜனங்களுடைய விசுவாசத்துக்கு நீங்களும் நானும் ரூலக்கான மாரியானா சத்துரபியா ரப கமசியானமா ஆலபா ரதுலல் அரியானமா கந்தல ரபௌஷபலபா. நாம் சகாயனாக இருக்கிறோம். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுறது அல்ல, நீ சாவ நீ செத்து போவன்னு சபிக்கிறதல்ல, சாபம் போடுறதல்ல. கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், தேவன் உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார், தேவன் உன்னிலே ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லி நாம் ஜனங்களை தப்புவிக்க வேண்டும், கட்ட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். வீரா மனக்க பரலக்க மனசி அலா தர மனக்க தூர பியா ரக்க மனமா
Durala raba baba 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 da lakina karadu namiara kamana sianama dura biana kama shandara rabau diri karama shandara rabau kamana manama amdara rabau shabala bala mana rabau kamana mara kamaram. ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிங்க. இங்கே வந்து சாலமோனுடைய ஆசைக்கு அளவு இல்லாமல் போச்சு. சாலமோனுடைய ஆசைக்கு அளவு இல்லை. பார்வோனுடைய குமாரத்தையே கல்யாணம் முடிச்சிருக்கக்கூடாது, அதையே முடிச்சிட்டான். அதுக்கடுத்து அவன் யாரெல்லாம் முடிக்கான்? தேவனுக்கு அருவருப்பானவர்களோடு தான் அவனுக்கு பழக்கம். அவர்களோடு தான் அவன் சம்பந்தம் கலக்கிறான். எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு காரியத்தை அவன் செய்கிறான் பாரு. இஸ்ரவேலிலே பெண்கள் இல்லையா, இந்த கானானிய ஸ்திரீகள் தான் கண்ணுக்கு இன்பமானவர்களா? எவ்வளோ அந்த இச்சை அவனால் அடக்க முடியலை. அதனால் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, பார்வோனுடைய குமாரத்தையை போய் கட்டிட்டு வரான். இந்த கல்யாண விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்துக்காக காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து எனக்கு ஒரு ஏற்ற துணையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு அப்படி வாங்குறவங்க பாருங்கள், அவளுக்கு அழைப்பு இருக்கும், மற்ற எல்லா காரியமும் கரெக்டாக இருக்கும். ஆனால் அழகை பார்த்து ஏபிசிடி 24 எழுத்துக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை வச்சு ஜாதியில் இருந்து நகநட்டிலிருந்து சீதனத்திலேருந்து எல்லாத்தையும் கேட்டு அது எல்லாம் ஒத்து வருதான்னு பார்த்து எந்த பொண்ணு ஒத்து வருதோ அவளை கட்டிடுவாங்க. இப்போ பொருட்களுக்காக தான் நம்ம ஒத்து போனோம். இப்போ அவள் என்ன செய்ய மாட்டா, நமக்கு ஒத்து வர மாட்டா. அதனால தான் வந்து வாழ்க்கையில் என்ன அடிச்சுக்கிட்டு இருக்குது, வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தான். தேவ சித்தத்தின்படி செய்தால் நோ ப்ராப்ளம், எந்த காரியம்னாலும் அதை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நமக்கு இடையூறாக ஒன்றுமே இராது, ஜம்னு வண்டி போய்கிட்டே இருக்கும். அதையும் நம்ம பார்க்குறோம் பலருடைய வாழ்க்கையில். இப்போ இந்த இச்சையடக்கம் வந்து ஏன் ரொம்ப ஊழியத்துக்கு முக்கியம் அப்படின்னா, பேசிக்கான 1ஆம் வகுப்பு பாடமே இச்சையடக்கம் தான். இச்சையை அடக்கிட்டான் ஒருத்தன் அப்படின்னா அவன் மாம்சத்தை ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். இந்த யோசேப்பு பாருங்கள், அன்றைக்கு அவன் ஓடினான், அவனை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க. அவன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை, ஒரு இடத்துலையும் அவன் புலம்பலை. அவன் ஆண்டவரை ஆராய்ச்சிக்கிட்டு தான், கர்த்தர் அவனோடைய கூட இருந்தார், தேவன் அவனோடைய கூட இருந்தார். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அந்த சிறைச்சாலை தலைவன் வந்து எதையுமே அவன்கிட்ட ஏன் எப்படின்னு கேட்கவே இல்லை. அந்தளவுக்கு அவன் ஒரு நம்பிக்கைக்குரியவனாக அவன் இருந்தான். இந்த 1 ராஜாக்கள் 11 நம்ம வாசிக்கும் போது சாலமோன் வந்து டோட்டலாக அதில் ஃபெயிலியர் ஆகிட்டான். செல்ஃப் கண்ட்ரோல், இச்சையடக்கம், அதில் வந்து அவன் என்ன செய்யலை, ஜெயிக்கலை. அதாவது மாம்ச சரீரம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாம்சம் சரீரத்தை நம்ம ஆளணும். எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது யாராக இருக்கணும், நம்மளாக இருக்கணும். ஆனால் சாலமோனை பொறுத்தளவில் அவன் மாம்ச சரீரத்தை ஆண்டது எது, இந்த இச்சையடக்கம் இன்மை. அவன் என்னெல்லாம் அவன் சொல்கிறான், என் மனசும் மாம்சமும் வெறுமனதை ஒன்றையும் நான் விளக்கவில்லைங்க. அவன் விழுகைக்கு காரணமே அதுதான். ஊழியக்காரனை எடுத்துக்கிட்டா, ஊழியக்காரங்க வந்து எதன்படி செய்யக்கூடாது, மாம்சம்
மாம்சமும் மனசும் விரும்புகிறபடி நம்ம செய்தால் அது பாட்டில் ஒரு கோண வழியில் காட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த கோண வழியில் நம்ம வந்து போகக்கூடாது, போக முடியாது. நமக்கு பெரிய நிபந்தனை ஆண்டவர் தூக்கி வச்சுருக்காரு. ஆனால் அதை விட்டு மனம் போன போக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த மனம் போல் நாம் போனால் அங்கே ஏகப்பட்ட சிக்கல் வரும். அந்த சிக்கலுக்குள்ளே தான் இன்றைக்கி அநேகர் உள்ளே மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் சங்கடப்படுதாங்க. சிலரெல்லாம் குடும்ப வாழ்க்கை வாய்க்காததுனால ஊழியத்தை விட்டு ஓடவாங்கிற நிலையில் இருக்கிறாங்க. சிலர் விட்டுட்டாங்க. ஏன்னா மனைவி என்ன செய்யலை, வாய்க்கலை. சில மனைவிமாருக்கு புருஷன் வாய்க்கலை. இவளுக்கு அழைப்பு இருக்குது. பல வருடங்களுக்கு முன்னால் திருப்பாச்சேத்தின்னு ஒரு ஊர் இருக்குது, திருப்போணம் பக்கத்தில். அங்கே ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அங்கே உள்ள மானாமதுரை மாவட்ட ஊழியர் கூடுகையில் பேச போயிருந்தேன். அங்கே ஒரு கணவனும் மனைவியும் புதுசாக கல்யாணம் முடித்தவங்க அங்கே பிரச்சனையாகி வாழ முடியாது, இருக்க முடியாத நிலையில் அந்த போதகர் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டம் முடித்த உடனே அவங்ககிட்ட நான் பேசினேன். தனித்தனியாக பேசும்போது அவளுக்கு அவ்வளவு சூப்பரான அழைப்பு இருக்குது. அவள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த குடும்பம் திரும்ப வீட்டுக்கு போக முடியாது, இப்போ மேரேஜில் ப்ராப்ளமாக இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஊழிய அழைப்பு இல்லை. இப்போ சபையை நடத்துகிறாங்க, சபை நடத்துகிற விதம் சரியில்லை. அப்போது சொல்கிறா, ஆல் நைட் ப்ரேயர் நடக்க இவர் போய் தூங்கிக்கிட்டு இருந்தார்னா எப்படி இருக்கும், எனக்கு கோவம் வருமா வராதா, இந்த மனுஷரும் நான் வாழ முடியும், நான் இந்து மார்க்கத்திலேருந்து வந்தவா, வைராக்கியமாக இயேசுவை பின்பற்றி இருக்கிறேன், நான் இனி நான் என் வீட்டுக்கு போக முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது இவர் ஆல் நைட் ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கு, இவர் நல்லா கொரட்டை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு, இவரை வச்சு நான் எப்படி குடும்பம் நடத்தேன்னு கேட்கா. அவரை கூப்பிட்டு பேசினேன். கடைசியில் கண்டுபிடிச்சேன், இவருக்கு சபை அழைப்பு கிடையாது, சிறு பிள்ளைகள் நடுவில் ஊழியம் செய்கிற சைல்டு எவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிறது தெரிய வந்து. ஏன்னா அதில் சக்ஸஸாக இருக்குது. அது இவள்கிட்டே நான் கேட்டு எதில் தாம்மா இவர் சக்ஸஸாக இருக்காருன்னா, பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறது, பிள்ளைகளுக்கு போய் அதை சொல்லிக் கொடுக்குறது, ஒரு பிள்ளை அங்கங்கே திரும்பாது, அது அவ்வளோ கவனமாக. ரைட், அப்போ அழைப்பு மாறிப்போச்சு. என்ன அழைப்பு? சைல்டு எவாஞ்சலிஸ்டாக இருக்க வேண்டியது இப்போ என்ன செய்தார், பாஸ்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஹோப்பப் பண்ணி போக முடியலை. சொல்லி நீங்கள் இனிமேல் சபை ஊழியமெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹோமை கவனிக்கிறதுக்கு ஒரு கணவன் மனைவி வேணும்னு உடனே அங்கே அந்த அட்ரஸை கொடுத்து போங்கன்னு போய் இப்போ அங்கே இருந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கு. நிறைய இன்றைக்கி பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த காரியங்களில் நிறைய விகற்பமான நிகழ்வுகள் நடக்கிறதுனால அந்த ஊழியங்கள் வளர முடியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கின்றன. மாம்சத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப அடக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட நாள் டே 1 இந்த மாம்சம் மனசு விரும்பினதை ஒரு காலம் நாம் செய்யக்கூடாது. அது ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தால் கூட ஒரு 2 மணி நேரம் பொறுக்கட்டுமே, இந்த இருதயம் அது கொஞ்சம் அதை பொறுத்தனவா, அது உடனே செய்யணுமா? சில நேரம் சில காரியத்தை செய்து உயிரே போகிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருப்போம். இருதயத்தின் நினைவுகளை கூட அறிகிறவர் அல்லவா கர்த்தர். அப்படியானால் அவர் நம்மளை நடத்தட்டும்னு சொல்லி பொறுமையாக நம்ம இருந்தோம்னா ஏற்ற காலங்களிலே கர்த்தர் அதை செய்வார். நான் காலையில் கூட பாசமாட்ட நான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் அதை சொன்னேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்களில் ஒவ்வொரு காரியங்களை அருமையாக செய்கிறதுக்கான ஒரு தேவன். நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு முன்கூட்டி போய் அவர் சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் முன்கூட்டி போய் ஏடா கூடமாக என்னத்தையாவது ஒன்று செய்கிறதுனால தான் சிக்கலை போய் மாட்டிக்கிடணும். ஆனால் நம்ம அவருடைய திட்டத்துக்கும் அந்த அடங்கி இருக்கக்கூடிய அந்த அடக்கம், அந்த இச்சை அடக்கம் நமக்குள்ளே இல்லாமல் போகுது. அதனால தான் நமக்கு நிறைய தோல்விகள் சேருது. தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னா கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கணும்? இச்சையடக்கம் இருந்து ஆகணும். இச்சையடக்கம் இல்லாமல் நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒன்று செய்யணும்னு வச்சுருக்கிறாரா, எப்போ செய்ய போகிறாருங்கிறத ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கணுமே ஒழிய அவர் செய்கிறதுக்கு முன்னால் நம்மளே செஞ்சிடக்கூடாதுங்கிறத எனக்கு நிறைய பாடங்கள் கற்றுத் தந்திருக்கிறார். அவர் செய்யணும்னு இருக்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது. அவர் நாம மைமைப்படணும்னு இருந்துச்சுன்னா அவர் நாம மைமைப்படணும். நம்ம கர்த்தரை மைமைப்படுத்தாமல் நம்மளை முன்னிறுத்துறதுக்கு தான் சில சிக்கலை, இடியாப்ப சிக்கலை போய் மாட்டிக்கிட்டு நான் ஏண்டா இந்த காரியத்தில் தலையிட்டேன்னு நம்ம தலையை முட்டிக்கிட்டு இருப்போம். அது முன்கூட்டியே நம்ம அறிந்திருக்கணும். தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் அது என்னது, அந்த பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியணும். அப்படி பகுத்தறியத்தக்கதான ஞானம் நமக்கு இருக்கணும். அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும்.
அடக்கம், இச்சை அடக்கம் உள்ளவன் தன் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி அதை அவன் கீழ்ப்படுத்தி விடுவான். பேசாமல் இரு, இவன் பேசாத. அந்த மாம்சம் வந்து சில நேரங்களில் துடிக்கும். அப்படியே அந்த நேரத்தில் வாயே திறக்கக்கூடாது, வாயினால் பாவம் செஞ்சிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் அந்த கண்ட்ரோல் சுவிட்ச், மெயின் சுவிட்ச் எதுன்னா அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் கரெக்டாக இருந்தால் நமக்கு நம்ம சரீரத்தை எளிதாக நம்ம ஆளுகை செய்து விட முடியும். நம்ம சரீரத்துக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், டிசைட் பண்ணிக்கிடலாம். இப்போ சாலமோனை வந்து அவனுடைய மாம்சம் ஆண்டது. அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், அவன் அதாவது எக்லீசியாஸ்டிக்கல் அதில் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லும்போது, பிரசங்கியின் புஸ்தகம் 1:17 சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அதாவது சாலமோன மாதிரி ஒரு அறிவாளியும் இல்லை, சாலமோன மாதிரி பணக்காரனும் இல்லை, சாலமோன மாதிரி ஒரு பைத்தியக்காரனும் இல்லை. நீங்கள் ஒரே நேரத்தில் அவன் என்ன சொல்லியிருக்கான், இதுவும் மனசுக்கு எப்படி இருக்குது, சஞ்சலமாக இருக்குது. ஒரே நேரத்தில் நம்ம எப்படி இருக்க முடியாது, முட்டாளும் ஆமாம் ஞானவானாகவும் இருக்க முடியாது, அறிவாளியாகவும் இருக்க முடியாது, முட்டாளுமாக இருக்க முடியாது. ஒன்று அறிவாளியாக இருக்கணும், இல்லை முட்டாளாக இருக்கணும். முட்டாள் அறிவாள் அதென்ன அறிவாளி அப்படின்னு இருக்கா, முட்டாள் அறிவாளி. இவன் முட்டாள் அறிவாளி யார், சாலமோன். முட்டாள் அறிவாளி. ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும், ரெண்டு இருக்க முடியாது. அப்போ இவனுடைய மாம்சம் வந்து இவனை ஜெயிச்சிட்டு, தானியேலுடைய மாம்சம் அவனை ஜெயிக்க முடியலை. இவன் ஆபிரகாம், ஈசாக்குனுடைய இதெல்லாம் யாரும் ஜெயிக்க முடியலை. அதே மாதிரி இந்த மனுஷனுடைய சரீரமானது இப்பொழுது அவனை ஆளுகை செய்து அவனை கீழே தள்ளுது. அதாவது 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அதாவது எல்லாத்தையும் பார்த்தான், ரெண்டையும் தனித்தனியாக அனுபவிச்சு பார்த்தான், ஒன்று போல் அனுபவிச்சு பார்த்தான். எல்லாமே எப்படி இருக்கு, மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. தனித்தனியாக அனுபவித்தாலும் சஞ்சலமாக இருக்குது, சேர்ந்து அனுபவித்தாலும் சங்கடமாக இருக்குது அல்லது சஞ்சலமாக இருக்குது. என்ன தான் செய்ய, அதுக்கப்புறம் தான் அவன் புலம்புறான். எல்லாம் மாயை மாயை, மனதுக்கு சஞ்சலம். இது சொன்னால் நமக்கு யாருக்கும் வராது, அனுபவிச்சா தான் தெரியும், அனுபவிச்சா தான் தெரியும். ஆகவே இந்த உலகத்தில் 1 சாமுவேல் 24 அதாவது 6 வாசிங்க. 24:6. அதாவது தாவீதுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகம் நம்ம பலசாலிங்கிறது காட்டுறது எப்படின்னா, ஒரு விஷயத்தை பொறுத்து கொள்வதும் அடக்கி கொள்வது தான் பலசாலி, ஞானம் உள்ளவன், அறிவாளின்னு அர்த்தம். எல்லாரும் போய் மல்லுக்கட்டிட்டு இருப்பாங்க, நம்ம அப்படி நிதானமாக சாந்தமாக இருப்போம். நம்ம அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், பேசக்கூட மாட்டோம். அப்போ நமக்குள்ள ஆவியனுடைய ஒரு நல்ல நிறைவு நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஆவியன் நிறைவு. இப்போ மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்யும், இச்சிக்கிறது, போராடுகிறது, விரோதமாக இருக்கிறது. இதில் நம்ம எந்த அளவுக்கு ஆவியில் வளர்ந்து கொண்டு வர்றோமோ அவ்வளவுக்கு நம்முடைய சரீரத்தில் மெச்சூரிட்டி கிடைக்கும்.
நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம தனியாக நின்று அந்நிய பாஷை, இந்த அந்நிய பாஷை பேசுகிறது பார்த்திங்கன்னா யாருக்கும் ஒன்றும் விளங்காது, நமக்குமே விளங்காது. அது பாஷை விளங்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம விளங்கிடுவோம். ஆமென். பாஷை நமக்கு விளங்கலை, பிரச்சனை இல்லை. ஆனால் யார் விளங்குவது? பேசுகிற நீங்களும் நானும் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கிறவங்களுக்குள்ள ஆவியின் நிறைவும் அபிஷேகமும் கிருபையும் வந்து விழுந்து கொண்டே இருக்கும். எந்த நிலைமையிலும் கர்த்தரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதியானது நம்முடைய வாயில் இருந்து அவரை துதித்து கொண்டே இருக்கும். நம்முடைய நாவு விரைவாக எழுதக்கூடிய எழுத்தாணியைப் போல அவரை துதிக்கிற துதியினால் நிரம்பி இருக்கும். எப்பண்டா பொங்கி கீழே டேம் நிரம்பி இருந்தால் சற்ற லேசாக தூக்குறோம்னா பீச்சு அடித்து தண்ணி வரும். அது மாதிரி நம்முடைய உள்ளங்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருக்கும் பொழுது எந்த நேரத்தில் துதிக்கணுங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறது அவர். நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய ஆவில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துதி அவர் எழும்ப பண்ணுகிறார். இவாக்கமா ரியானாக்கா சதரியாராமா தூராத்தானார் அரௌசலரோ தூரம் யாரபக்கமசியாந்தார் திமர லபக்கமன சந்தரி பரமந்தர பாலரபியாமன அபிரபலர பௌக்கமன மலர பௌக்கமனமா. ஆவி எழும எழும மாம்சம் அழிகிறது, மாம்சம் பலவீனப்படுகிறது, மாம்சத்தின் பலன் குன்றி போகிறது. ஷபரபலர் பௌடரபி கமனமா ஆவியின் வல்லமை, ஆத்தும வல்லமை பெருகுகிறது. எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவரை துதிங்க, எழுப்பி நின்று துதிங்க. எல்லாரும் எழுப்பி நிற்போம். நல்லா நிரப்பப்படுங்க. அநேகரை கத்த நிறைக்கிறார், நிறைக்கிறார். வாலிபர்கள் நிரம்புங்க, ஆவியில ஆவியில நிரம்புங்க. எல்லாரும் அப்படியே உட்காருவோம். தோத்திரம் 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 ஷுக்கா பாபாதியா தாராரி காராமசந்திர. அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள், அன்றைக்கு இருந்ததான ஊழியர்கள் எல்லாருமே எப்பொழுதும் ஆவிக்குள்ளே இருக்க பழகி கொண்டார்கள். இந்த ஆவிக்குள்ளே இருக்கிறதுக்கு அவங்க செய்த காரியம் மாம்சத்தை அடக்கினாங்க, மாம்சத்தின் இச்சையை அடக்கினாங்க. இந்த மாம்சம் எதை விரும்புதோ அதற்கு அவங்க தீனி போடலை. அப்படி தீனி போடாமல் இருக்கிறது தான் இந்த மாம்சத்தை நம்ம அடக்கி ஆளுகிறது. அதே மாதிரி இன்னொன்று, எப்போ ஆவியானவர் உங்களை நிறைக்கணும்னு தன் ஆவியை ஊற்றுகிறாரோ, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தா இவங்க எல்லாரும் நிரம்புடுங்கிற நேரத்தில் ஆவியானவர் வரல, அவங்க காத்து இருந்தாங்க, அவர் இறங்கி வந்தார், நிரப்புனார். அதுபோல் நாம் நம்ம நினச்ச உடனே ஆவியில் நிரம்பிடலாம்லாம் நினச்சி நிறைய கையை தட்டுவாங்க. 2 நிமிஷத்துக்குள்ளே அவங்க கையெல்லாம் வலித்து வாஞ்சி போய் அந்த இடத்துல இப்படி நின்றுடுவாங்க. ஆவியானவரை மாம்சத்தில் நம்ம வரவழைச்சி செய்ய முடியுமா? அவர் மாம்சத்தில் இறங்கிட்டார்னா மாம்சம் தூள் தூளாக போயிடும். அந்த மாம்சம் டயர்டாகாது. எவ்வளோ நேரம் நாள் ஆவியில் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு டயர்டாகாது, கை வலிக்காது, வாய் வலிக்காது, எதிக்காது, தூரப்பில் அதிகமா திரும்ப 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 நிரப்பிக்கொண்டே இருப்பார். திரும்ப திரும்ப அவர் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ட்ரை போன்ஸ், எசேக்கியேல் 34 உலர்ந்த எலும்புகளுக்கு நடுவில் போய் பேசுங்கிறாரு. வார்த்தை இவன் போய் அங்கே தீர்க்க தரிசன உரை அப்படின்னு சொன்ன உடனே எசேக்கியேல் போய் அது எப்படி எல்லாம் உலர்ந்த எலும்பாக கிடக்கு, செத்து கிடக்கு, எல்லாமே நாரி கிடக்கு, எத்தனை காலத்துக்கு முந்தினதோ, இந்த எலும்புகளை பார்த்து நான் சொன்ன உடனே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க தர்க்கம் பண்ணலை, வாக்குவாதம் பண்ணலை. அவன் ஆண்டவர்கிட்ட போயிட்டு எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல, ஒன்றுமே செய்யலை. அவன் நேராக எலும்பு பள்ளத்தாக்குக்கு நேராக போனான், வாயை திறந்து பேச ஆரம்பித்தான். இப்போ இவன் பேசுகிற அந்த வார்த்தையில் ஆண்டவர் அங்கே அந்த எலும்புகளுக்குள்ள ஒரு அசைவை உண்டு பண்ணார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த எலும்புகளுக்குள்ள அசைவு உண்டாகிறதுக்கு முன்னால் யாருக்குள்ள அசைவு உண்டாயிற்று? எசேக்கியேலுக்குள்ள அசைவு உண்டாயிற்று. ஹீ வாஸ் ஃபுல் ஆஃப் த ஸ்பிரிட். அவன் ஆவியில் முழுமையாக இருக்கிறான், ஆவியோடு போகிறான். அந்த ஆவியின் நிறைவோடு போய் நின்று வாயை திறந்து அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் கிடக்கிற அந்த எலும்புகளை பார்த்து அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அங்கே ஒரு சலசலப்பு உண்டாகிறது. எப்பெல்லாம் ஆவியின் நிறைவு இருக்கோ அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஒரு அசைவு இருக்கும், ஒரு சலசலப்பு இருக்கும். அது என்ன சலசலப்பு? அதான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவின் சலசலப்பு.
இவன் போய் அங்கே பேச ஆரம்பித்த உடனே அந்தந்த எலும்பு இப்போ அந்தந்த இதோடு போய் சேருது. அப்படின்னா ஐக்கியம் இல்லாமல் இருக்கிற இடத்துல நம்ம போய் ஆவியில் நிறைந்து நம்ம பேச துவங்கினோம்னா அங்கே ஐக்கியம் உண்டாயிரும். அது ஊழியக்காரர்களுக்குள்ள ஐக்கியம், அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம், அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம். ஆமென். என்ன உண்டாகணும்? அசைவு உண்டாகணும், ஐக்கியம் உண்டாகணும். அந்தந்த எலும்பு அந்தந்த எலும்போட போய் ஜாயிண்ட் ஆகுது. அந்தந்த எலும்பு அதுக்கு அது அந்தந்த அந்த காரியத்தை செய்கிறது யார்? ஆவியானவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நடந்த ஊழியத்துக்கும் இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டில் நடக்கிற ஊழியத்துக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, அன்றைக்கு முழுவதுமே ஆவியானவர் நடத்தினார். இன்றைக்கி முழுவதுமே நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல் காரியங்கள், நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுதோம், நம்ம டார்கெட் வைக்கிறோம், நம்மளே எல்லாம் செய்தோம், நம்மளே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல. அன்றைக்கு அவங்களுக்கான பேதருக்கு ஒரு திட்டம் கிடையாது, பவுலுக்கு ஒரு திட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பவுல் சொல்லார், பட்டணங்கள் தோறும் எனக்கு உபத்திரவு இருக்கிறது, ஆவியானவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு, கொர்நேலிய வீட்டுக்கு போகணும்னு சொன்னார். நான் போனேன். அங்கே அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டாங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடி விழுந்தது. நீ எங்கே இதை போட்டியான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வந்து எருசலேம் கவுன்சிலில் சொன்ன உடனே எல்லோரும் கையை வாயை கப் சிப்புன்னு மூடிட்டாங்க. அதெல்லாம் அனுபவங்கள். அப்போ பேதுருவை கொண்டு ஒரு பக்கத்தில் கிரியை செய்கிறாரு, பவுலை கொண்டு ஒரு பக்கத்தில் கிரியை செஞ்சுட்டு இருக்காரு. இவங்களுக்கு சுய திட்டம் ஒன்றும் இல்லை. ஏன் சுய திட்டம் போட முடியல? அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து ஆவியானவரே திட்டம் கொடுக்குறாரு. ஆனால் இன்றைக்கு நமக்கு ஆவியானவர் இல்லாததுனால நம்ம திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம திட்டங்களை போட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ரைட்டு, திட்டம் போடுறது நல்லது. ஆனால் அந்த திட்டம் யாருடைய சித்தமாக இருக்கணும்? ஆவியானவருடைய சித்தமாக இருக்கணும். இந்த 10 வருஷத்துக்கும் பிறகு இந்த ஊழியத்தை வந்து தொடரணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் சர்ச்சில் பைபிள் ஸ்டடியில் ஒருத்தரை கொண்டு கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினார். 5000 ரூபா காணிக்கை கொண்டு வந்து ஒரு கவருக்குள்ளே வச்சு, இந்த ஊழியர்கள் நடுவில் செய்கிறீங்கள ஐயா, அந்த இதுக்கு இதை வச்சுக்கிடுங்கன்னு கொடுத்தாரு. நான் அதை வாங்கிக்கிட்டு ஜெபம் பண்ணேன். எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு, இந்த ஊழியத்தை தொடர்றதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இதை காணிக்கையை கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு அதே வாரத்தில் நான் இங்கே வரேன். இங்கே வந்து நம்ம இதில் வந்து நம்ம தாளையத்து பாஸ்டர் பிரபாகரன் இங்கே வந்து ஒரு கூட்டத்தை பற்றி அனௌன்ஸ் பண்ண வந்துட்டு இதில் நின்றுக்கிட்டே ஒரு 5000 ரூபாய் எடுத்து, பாஸ்டர் இந்த ஊழியத்தை மட்டும் நீங்கள் நிறுத்துறாதீங்க, இந்த ஊழியத்துக்கு இதை வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிவிட்டு 5000 ரூபாய் என் கையில் கொடுத்துட்டுவான். கன்ஃபர்மேஷன் நம்பர் 2. அந்த மாதத்தில் நான் முதல் வாரத்தில் கள்ளக்குறிச்சி போய் அங்கே ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருக்கேன், அதாவது கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்துருக்கேன். என்னுடைய அக்கா மகன் டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணி, உங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு 5000 ரூபா அனுப்பியிருக்கேன், அது கிடச்சிட்டான்னு பாருங்கள் அப்படின்னு. கன்ஃபர்மேஷன் நம்பர் 3. ரைட், இனி இப்படியே கொண்டு போயிடணும். இது நான் என்ன கேட்டேன், இதை தொடரணுமா நிறுத்தணுமா, இதை இதே மெத்தடில் செய்யணுமா வேறு மெத்தடில் செய்யணுமா, எனக்கு நீங்கள் வெளிப்படுத்தணும், இல்லை என்னை நடத்தணும் அப்படின்னு. ஒரு மெத்தடைக்கு மாட்டவன் தான் இதே மெத்தடில் போய் இப்படியே போன ஆண்டவர் இப்படி கன்ஃபார்ம் பண்ணி அன்னையிலேருந்து அப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. போன வருஷம் இதை திரும்ப நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, ஏன்னா எனக்கு நான் எடுத்த வாக்குத்தத்தத்திலேயே அதை கண்டினியூ பண்ணுன்னு ஆண்டவர் கொடுத்துட்டார். இந்த வருஷமும் அதே மாதிரி. இந்த வருஷம் இன்னும் புது புது வாசல்கள் திறக்கப்படுகிறது. நேற்றைக்கு திருப்பூருக்கு வாங்க, அங்கே வந்து ரெகுலராக நடத்துங்க, இப்போ கரூரில் ரெகுலராக நடத்தணும்னு கேட்குறாங்க. இப்போ போன மாதம் ஒரு கன்வென்ஷனுக்கு பாம்பேக்கு போயிருந்தேன், இப்போ அங்கே நீங்கள் ரெகுலராக வாங்க அப்படிங்கிறாங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை வருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த 21ஆம் தேதி அங்கே மீட்டிங், 20ஆம் தேதி போகிறேன். திருச்சி மீட்டிங்கை மத்தியானம் முடிச்சுட்டு நேராக ஏர்போர்ட்டு போய் அப்படியே நேராக பாம்பேக்கு போகிறேன். இப்போ புது வாசல்கள் கர்த்தரே திறக்கிறாரு. இது நம்ம வந்து திறக்க முடியாது. யார் திறக்கணும்? ஆண்டவர் திறக்கணும். அவர் சித்தம் இருந்தால் தான். நமக்கு ஓடிஞ்சதுக்கு ஆசை இருக்கும், ஓடுறதுக்கு ஆசை இருக்கும். சித்தமா, அவருடைய திட்டமா, அதை நாம் அறியாமல் அதை செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அப்போ எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்முடைய இது அந்த நாட்களில் ஆதி திருச்சபையில் அதுக்கு பிறகு வந்த சில நூற்றாண்டுகள் பரிசுத்தாவியானுடைய அசைவு ரொம்ப சபையில் ஊழியக்காரங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே நல்லா இருந்ததுனால ஏழ்மையில் சில வறுமையான சூழ்நிலைமையில் அவங்க ஆவி வந்து முறுமுறுக்கலை, கோபப்படலை, எரிச்சப்படலை. ஆனால் இன்றைக்கி எல்லாம் இருந்து ஒன்றும் இல்லைனாலுமே நம்ம ஆவி எரிச்சப்படுது. எவ்வளவு எரிச்சலும் கோபமும் வருது.
அப்போ எரிச்சலின் ஆவி உள்ளே வந்து குடியிருந்துக்கிட்டு இருக்குது. அதை வெளியே தள்ளதுக்கு நமக்கு பலன் இல்லை. இதை வெளியே தள்ளுறது நீங்களும் நானும் தள்ள முடியாது. யார் தான் தள்ள முடியும்? ஆவியானவர் அபிஷேகத்தில் நிரம்ப நிரம்ப தன்னால் எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, புருஷனுக்கு ஒத்துழைக்கணும், மனைவிக்கு ஒத்துழைக்கணும், பிள்ளைகளுக்கு ஒத்துழைக்கணும், சபையில் விசுவாசிகளுக்குள்ள அந்த ஆவிக்கு நிறைய வரும்போது போதகருக்கு சொன்ன சொல்ல கேட்டு நடக்கணுங்கிற ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆமென். யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். நம்ம தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு நடக்கணும்னா முடியாது. அதான் இச்சையடக்கம். ஊழியத்திலேயே நமக்கு ரொம்ப இச்சையடக்கம்னா ஒன்று சாப்பாட்டில் மட்டுமல்ல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதில்ல. 13 வருஷம் இந்த தாவீது வந்து இவன் நம்ம சவுல் ராஜா கிட்ட மாமனார்கிட்ட இடிபட்டுட்டு கிடந்தானே, அவனுக்கு இவனை அழிச்சு விட்டுறலாம், நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு அவன் நினைக்கல. யுத்தம் வந்து யுத்தத்தில் செத்தால் சாகணும், இல்லை தன் மரணம் வந்து சாகணும், அது வரைக்கும் நான் தொட மாட்டேன்ட்டான். கடைசியில் யுத்தத்தில் செத்து போனான். ஏன் அப்படின்னா தேவ சித்தத்தை, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றலை அப்படின்னா அவனை யார் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருந்தாரு? பிசாசு கையில். அதான் கவனமாக இருக்கணும். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நாம் எந்த விதத்துலையும் வந்து நம்ம அந்த தேவ திட்டத்துக்கு விரோதமாக நம்ம செய்தோம் அல்லது தேவ சித்தத்தை நிறைவேற்றலை அப்படின்னா அவனை எங்கே கூட போய் ஒப்பு கொடுத்துருவார்? அவனுக்குள்ளே எதை அனுப்பிடுவார்? அந்த சவுலுக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்தாவியை எடுத்துட்டு அவனுக்குள்ளே வந்து ஒரு பொல்லாத ஆவியை, அலக்களிக்கிற ஆவி. அத்தனை வருஷமும் அவன் ராஜ்யபாரத்தை விட்டுட்டு ஒரு மனுஷனை தேடிக்கிட்டு அலக்கழிஞ்சிட்டு கிடக்கான். 2 தடவை அவன் கையில் இவனை ஒப்பு கொடுத்தாலும் அவன் சொல்லிட்டான், நான் தொடமாட்டேன் அப்படின்ட்டான். ஏன்னா அவனுக்குள்ள அபிஷேகம் இருக்குது. சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு தான் அபிஷேகம் வேணும். கோழி சொல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அபிஷேகம் வேணும். அடுத்தவங்களை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் அபிஷேகம் வேணும். அடுத்தவங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் நமக்கு அபிஷேகம் வேணும். ஆனால் நம்ம எல்லாரும் அந்நிய பாஷை எல்லாம் பேசிட்டு கடைசியில் ஆளாக போய் கொண்டு சொல்கிறது, அங்கே குண்டாம்பட்டி பேசுறது எல்லாமே வந்து அபிஷேகத்தை எங்கள் ஆவியில் நிரம்பிட்டு அங்கே போய் செய்கிறாங்களே எப்படி? இந்த கேள்வி நிறைய பேர் யார்கிட்ட கேட்காங்க. அப்படி செய்ய முடியுமா? பரிசுத்தாவில் நிரம்பின ஒரு ஆள் சண்டை போட முடியுமா? இதை நீ கேட்குறாங்க. என்ன பதில் சொல்ல? சொல்லுங்க பாப்பா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன பதில் சொல்ல? சரியா சாவலை. அந்நிய பாஷையெல்லாம் பேசுனாங்க. நான் அவங்களுக்கு சொல்வேன், ஒன்று அந்நிய பாஷை பேசினா சண்டை போட முடியாது, சண்டை போட்டால் அந்நிய பாஷை பேச முடியாது. ஆனால் 2 நடக்கும் அப்படின்னா அது கள்ள பாஷை. அது என்ன பாஷை? இல்லை, உண்மையான பாஷை இல்லை. உண்மையிலே பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்து கிரியை செய்கிறாரு. ஆவியில் நிரம்புறோம், அபிஷேகம் நிரம்புறோம்னா மாமிசம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது சுட்டு செத்து நமக்குள்ளே செத்து போயிடணும். நான் ஒரு செத்த நாயின்னு யார் சொன்னா? தாவீது சொன்னான். நான் ஒரு செத்த நாய். செத்த நாய் என்ன செய்யாது? குறைக்காது, கோபப்படாது, அது குறைக்கவும் குறைக்காது. என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, நான் பேசாமல் இருக்கேன். ஏசுக்கிறதுக்கிட்ட எவ்வளோமோ கேட்டு பார்த்தான், சத்தியம் என்றால் என்ன அப்படின்ட்டு. வாயவே திறக்க மாட்டேன்ட்டார். ஆனால் அது வரைக்கும் எல்லாருக்கும் வாயை திறந்து பேசினவர் யார்கிட்ட பேசலை? பிலாத்துக்கிட்ட பேசலை. ஒரு வார்த்தை கூட அவன் பேசலை. அவர் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு தெரியுமா? அப்போ தான் அவர் சொன்னார், பரத்திலிருந்து உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் உன் அதிகாரம் உங்ககிட்ட இல்லைப்பா, இந்த அதிகாரம் அங்கேருந்து வந்தது. என்னைய சிலுவையில் நியாயம் தீர்த்து அறைய வைக்கணும்னு சொல்லி இந்த அதிகாரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நீ இப்போ எனக்கு என்னை நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கு. அதுவுமே கடைசியில் அவன் என்னஞ்சான், நான் இது தீர்க்க மாட்டேன்னு சொல்லி தண்ணி எடுத்து கையை கழுவிட்டான். அவன் மனைவி அங்கேருந்து தூது அனுப்பிட்டான், அந்த நீதிமானை ஒன்றும் செய்யாது. இந்த மாம்சத்தின் மேலே நமக்கு ஆளுகை அல்லது மாஸ்டரிங் ஓவர் அவர் ஃப்ளஷ், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இன்றைக்கி இல்லாததுனால தான் பாஸ்டர்ஸ் வந்து சின்ன சின்ன காரியங்களில் செய்யாமல் பெரிய காரியங்களை தேவனிடத்தில் பெற முடியாமல் தவிக்கிறதுக்கு காரணம் இதுதான். சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா பெரிய பெரிய காரியங்களை உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அது நம்மக்கிட்ட இருக்க மாட்டேங்க, நடக்க மாட்டேங்க. அடுத்தது, நான் ஏற்கனவே ஆவியின் கனி, 2வது சோதனைகளை ஜெயித்தல் போன மாதத்தில் நான் சொன்னேன். இப்போ மாம்சத்தை ஆளுகை செய்தல், அதுதான் இப்போ மாஸ்டரி ஓவர் த ஃப்ளஷ். அடுத்து 4வது பாயிண்ட்டு யோசுவா 7:11, அதிகப்படியானவைகளை தவிர்க்கிறது. அவாய்டிங் எக்ஸஸ், அதிகப்படியானவைகளை நாம் தவிர்த்து விட வேண்டும். யோசுவா 7:11, நீதிமொழிகள் 25:16 வாசிங்க. யோசுவா 7:11.
ம் 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 நிக்கரகம் பண்ணாவிட்டால் இறை. இப்போ இந்த ஆயிப்பட்டினத்தில் வந்து தோல்வி ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன? இல்லை இல்லை, சால்வை தான். அது இச்சையடக்கம் இல்லாமல் போனது, இச்சித்ததினால வந்த வென. இந்த இச்சித்தது அப்படிங்கிறது வந்து, அதாவது பூர்ணமாக தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் இச்சை நம்மை ஆளுகை செய்ய அத்தனை பேரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் ஒரு ஆகான் வந்து டமால்னு விழுந்துட்டான். எதில் விழுந்துட்டான்? ஆமாம், இந்த பெண்ணா அது பொன்னாசையிலையும் பண ஆசையிலையும். பாபிலோன் சால்வையை பார்த்தான், என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இதை விட முடியுமா? எப்படி சவுல் ராஜா அமலேக்கிற எல்லாத்தையும் அழிச்சிருனான்னு சொன்னார். குழந்தைகள், பெண்கள், ஸ்திரீகள், அப்புறம் குமாரர்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னாரு. இவன் கொளுத்ததை முழுதும் விட்டுட்டான். ஏன்னா அது கொழு கொழு கொழுன்னு இருக்கிறத பார்த்த உடனே இவனால் அதை அழிக்கிறதுக்கு என்ன வரல, மனசு வரல. ஆனால் அது கொளுத்ததுன்னா அது தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சது. அமலேக்கியருடைய அக்கிரமம் பயங்கரமானது. விடாய்த்தவர்களை பின்னால் விடாய்த்து போய் வருகிறவர்களை வந்து அழித்தவன். அதை எழுது, அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் பூமியின் கீழெங்கும் இல்லாதவன் நிக்கரம் பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார். அதுக்கு தான் யார் அழைத்தது? சவுல. ஆனால் அவன் அந்த சித்தத்தை செய்யலை. என் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். இன்றைக்கி ஊழியத்தை நம்ம கையில் எடுக்க முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு ஊழியம் செய்யவும் முடியாது. ஊழியங்கிறது அவருக்குள்ளது. அவர் நம்மளை நியமிக்கணும், அதுக்காக நம்மளை அழைக்கணும், அந்த ஊழியத்தில் நம்ம பயிற்சி வித்து நம்மளை பயன்படுத்தணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒன்றை செய்ய முடியாது. போட்டிக்காகவோ பொறாமைக்காகவோ நீங்கள் ஊழியம் செஞ்சு பாருங்கள், ஒரு கால் நடக்காது. உங்களுக்கு பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டு வராது. நமக்கு ஆசை நிறைய இருக்கலாம், ஊரெல்லாம் சபை கட்டிடணும், அவர் எங்கே சபை கட்டணும்னு சித்தம் வச்சுருக்காரோ அங்கே தான் சபை வளரும். இல்லை நீங்கள் அங்கே போய் 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 மண்டையை போட்டு உடைப்பீங்க, ஒரு வளர்ச்சி இருக்காது, ஒரு தேர்ச்சி இருக்காது. தேவ சித்தமான முதல்ல நம்ம பார்க்கணும். எனக்கு டவுனில் வந்து ஒரு சபை ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நான் ஆசைப்பட்டேன், பாரப்பட்டேன்னு சொல்லலாம். கடைசியில் ஒரு சபை ஆரம்பிச்சிச்சு. வீடே கிடைக்காம இருந்தது. டவுன் பக்கத்தில் கோடீஸ்வர் நகரில் ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு வீடு கிடச்சிது. அது என்னென்னா, ஒரு அம்மா தீ வச்சு கொழுது செத்து போனாங்க. அதனால் அந்த வீடை யாரும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி, அதை நம்ம எங்களுக்கு கொடுங்க, அதை அந்த வீடு தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அதை ஒரு 4 வருஷம் பார்த்துக்கிடுங்க. அந்த இடத்துல சபை நடத்தி பார்த்தோம். ஒரு ஆள் ரசிக்கப்பட்டங்க வரல. நான் உடனே அதை மூடிட்டேன். நம்ம ஆசைப்பட்டதுனால ஊழியம் செய்ய முடியாது. அவர் சித்தம் இல்லாமல் நம்ம ஒன்றையும் செய்து சாதிக்க முடியும். அதான் சில இடத்துல சபை வளரும், சில இடத்துல வளராது. யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். பொறுமையாக அவர் சொல்லிட்டாருன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அது நம்ம அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு இப்போ 4000 ரூபா மாதம் வாடகை கொடுக்க திராணி இருக்குது, போய் நடத்திடலான்னு சொன்னால் அங்கே நிச்சயம் என்ன செய்ய முடியாது, நடத்தவே முடியாது. பாரதியார் நகரில் வீட்டில் தான் ஆராதனை நடத்துகிறோம். அங்கேயும் வீடு வந்து ஒரு 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 ஆள் தீப்பிடிச்சி எரிஞ்ச வீடு தான். யாருமே வரமாட்டாங்க. அங்கன்னா அதை கொடுத்தாங்க, அதில் தான் நடத்தணும். அங்கே ஒரு 3-4 வருஷம் நடத்தின உடனே இப்போ பேயும் போயிட்டு பிசாச்சும் போயிட்டு அந்த வீடெல்லாம் கிளியர் ஆகிட்டின உடனே அந்த ஓனர் வந்து நீங்கள் எனக்கு இதை கொடுங்க, வீடை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு வீடை கொடுத்து 2-3 வீடுகளில் போயிருந்து அப்புறம் ஒரு விசுவாசி வீட்டில் நடத்தி அதுக்கப்புறம் இப்போ இடம் வாங்கி ராஜன் அந்த இடத்துல சபையை கட்டி நடத்திக்கிட்டு இருக்கான். தேவனுக்கு சித்தமானால் அது துளிர்க்கும், இல்லைன்னா துளிர்க்காது. நம்ம ஆசைப்பட்டதுனால ஒன்றும் செய்ய முடியாது. ஆசைப்பட்டு ஊழியத்தை செய்யவே, அதுவும் ஊழியத்தை ஆசைப்பட்டு செய்யவே முடியாது, ஆசைப்பட்டு பிரசங்கமும் பண்ண முடியாது. யார் யாரை எதுக்கு ஆண்டவர் நியமிச்சிருக்காரோ அதன்படி கரெக்டாக கர்த்தர் செய்வார். அதிகப்படியானவைகளை தவிர்க்கணும், அதுதான் இச்சையடக்கம். இப்போ இந்த பாபிலோனிய சால்வையும் அந்த பொன் பாலத்தையும் பார்த்த உடனே, ஏ அப்பா எப்படி என்னமா இருக்குது, என்ன பிரகாசமாக இருக்குது, எடுத்து ஒழிச்சு வை, பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சுட்டான். அவன் யுத்தம் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இவன் எடுத்து புதைச்சி வைக்கவுமே அந்த ஆயிப்பட்டினத்தாருடைய கை வாங்கிட்டு இவங்க எல்லாரும் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சில பொருட்கள், சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றத்தை கொண்டு வந்துவிடும், பிரச்சனையை கொண்டு வந்துடும், தோல்வியை கொண்டு வந்துடும். ஆனால் ஈரோடில் இந்த நகையை பற்றி கேள்வி கேட்டாங்க. இந்த நகையை பற்றி நான் தனி சப்ஜெக்டில் பேசுகிறதே இல்லை, இது வரைக்கும் பேசலை. கேள்வி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், அவ்வளோதான். அப்போ இந்த நகையை பற்றி கேள்வி கேட்டாங்க, நான் சொல்லிகிட்டே வந்தேன். உபாகமத்தில் சொல்லியிருக்கிறது 6ஆம் அதிகாரத்தில், இந்த விக்கிரகத்தில் இருக்கிற இந்த பொண்ணை உன் வீட்டுக்குள்ளே என்ன செய்யாத, சாபத்தீடானதை கொண்டு போகாதன்னு இருக்குது. இந்த சனியனை நீங்கள் உள்ளே கொண்டு போய் வச்சாலே அது உங்களுக்கு சனியன் தானு சொல்லி இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். உடனே ஒரு பாஸ்டர் கையை வைத்தினார். சொல்லுங்கள் பாஸ்டர், இது 100க்கு 100 உண்மைன்னார். என்ன? என் விசுவாசி 2 காயினை கொண்டு வந்து, கோல்டு காயினை கொண்டு வந்து, நான் எங்கள் வீட்டில் அதை பத்திரம் பண்ண முடியல, அதனால் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் சரி கொண்டு வாங்கன்னே. என் மனைவி சொன்னால், நம்மளே போட மாட்டோம், அதை நம்ம வீட்டில் வைக்கலாமா? என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம விசுவாசிக்கு நம்ம உதவி செய்யாமல் யார் செய்வா? அப்புறம் அதை இருக்கட்டும், வைப்பான். என்னைக்கு வச்சாங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சண்டை பாஸ்டர். இப்போ அந்த சண்டைக்கு காரணம் இப்போ தான் எனக்கு தெரியுதுன்னாரு. இன்னைக்கு போன உடனே முதல்ல அந்த விசுவாசியை கூப்பிட்டு 2 காயினை தூக்கி கையில் கொடுத்துடணும். இன்னும் 2 காயினுக்கு நமக்கு இவ்வளோ பிரச்சனைனா, 200 பொண்ணை வீட்டில் வச்சுருக்கானே, அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க இருக்குல்ல. 200 பவுன் வச்சுருக்கான், அவங்க அதான் ஓடிக்கிட்டே இருக்குது. அவன் அழைக்கப்படலை, நம்ம அழைக்கப்பட்டவன். இதே பொன்பாலமும் அதுவும் ஆயிப்பட்டணத்தில் இருக்குது. ஆனால் இந்த ஆயிப்பட்டணத்தில் இருந்தது இவன் கைக்கு வந்த பிறகு தான் தோல்வி. இவன் கைக்கு வராத வரைக்கும் தோல்வி இல்லை. எது நம்ம கையில் இருக்கக்கூடாதோ அது நம்ம கைக்கு வந்தால் நமக்கு என்னது? அது சொல்லுங்கள், தோல்வி. அது அபசகுணம், அது இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸஸாக இந்த அதிகமான ஆகாரம், அதிகமான காரியங்கள் எல்லாம் இருந்தது தான் சோதம் குமாரா. கர்வமும் எசேக்கியேல் 16:49 ஆகார திரட்சி, நிர்விசாரமாகிய சாங்கோபோங்கம், இதெல்லாம் இருந்ததுனால உன்னுடைய அந்த சோதம் குமாரா பட்டணம் என்ன செய்தது? அழிந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. எசேக்கியேல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபோங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோம் அக்கிரமம். இவைகளே அவனிடத்தில் அவள் குமாரிடத்திலும் இருந்தன. சிறுமை வெடிமானுடைய கையை அவன் பலப்படுத்தவில்லை. ப்ரைடு, ஃபுல்னஸ் ஆஃப் பிரெட், அபண்டன்ஸ் ஆஃப் ஐடல்னஸ். நிர்விசாரம்னா என்னது? நிர்விசாரம் அப்படிங்கிறது சோம்பேறித்தனம். சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு உழைக்கணுங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உழைக்கணும். அரசாங்கத்தில் வேலை பார்க்கவங்க, ப்ரைவேட்டில் வேலை பார்க்கவங்க 12 மணி நேரம் வேலை பார்க்காங்க. அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கு 8 மணி நேரம் சொல்லுவாங்க, நான் 10 மணி நேரம் வேலை பார்த்தா ஆகணும். நூல் பிடிச்சிக்கிட்டெல்லாம் உடனே ஆஃபீஸை பூட்டிகிட்டு வர முடியாது. பேங்கில் இருக்கவங்க பாருங்கள், காலையில் 10 மணிக்கு போய் பேங்கில் 9:30க்கு அவங்க பேங்கில் போய் உட்காந்தாங்க அப்படின்னா சாயங்காலம் கணக்கெல்லாம் முடித்து வர்றதுக்கு 6:30க்கு மேலே ஆயிரும். அது மேனேஜர் வீட்டுக்கு வர்றதுக்கு 8 மணி 9 மணி ஆகும். எல்லாத்தையும் முடிக்கணும். கள்ளக்குறிச்சியில் நான் தங்குற இடத்துல ஒரு பேங்க் மேனேஜர் தங்குவார். காலையிலே வந்து 7:30 மணிக்கெல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தார். நான் என்ன பிரதர் காலையிலே நீங்கள் போகணுமா? 8 மணிக்கு நாங்கள் பேங்கில் இருக்கணும். ஐயா, நான் 8 மணிக்கு பேங்கை திறந்து உள்ளே போய் என் சீட்டில் உட்காரணும். இங்கே வச்சுருக்கான் CCTV கேமரா. எங்கே பார்ப்பான்? பாம்பேயில் இருக்கிற ஹெட் குவார்ட்டரில் பார்ப்பான். இங்கே இருந்து ஒவ்வொரு பிரான்ச்சையும் அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பரலோகத்தில் இருக்கிற தேவன் வந்து நம்மளை கவனிக்க மாட்டாரா? அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்? உழைக்கணும். சாப்பிட்டுட்டு சோம்பேறித்தனமாக இருந்தால் தொலைஞ்சணும். சோதோமினுடைய பாவம் தானே. நீ சாப்பிடு, தப்பில்லை, ஆனால் சாப்பிட்டதுக்கு நீ உழைக்கணும். சும்மா நேரத்தையும் காலத்தையும் சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தால் அது கத்தர் விட மாட்டார். அந்த சாங்கோ பொங்கம்னு சொல்லியிருக்கலாம். ஐடல்னஸ் பாஸ் இன் ஹர் அண்ட் இன் ஹர்ஸ் டாட்டர்ஸ். சாங்கோ பொங்கம்னா என்னது? நிர்விசாரமான சாங்கோ பொங்கம் அப்படின்னா அது வந்து சோம்பேறித்தனம், சும்மா இருப்பது, ஒரு வேலையும் செய்யாமல் இருப்பது. ஒரு தோட்டத்திலே வேலை செய்வதற்காக வெளியில் வந்து பார்க்கும்போது சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் வேலைக்கு போகலையான்னு கேட்டதுக்கு எங்களுக்கு ஒருத்தர் வேலை கொடுக்க, சரி போங்க அந்த தோட்டத்துக்கு நீங்கள் போய் வேலை செய்யுங்க. அந்த 12ஆம் மணி நேரத்துலேயே வந்து என்ன செய்தான், அந்த மாலை வேளையிலேயும் வந்து அவன் பார்க்குறான் 2 பேர் நிற்கிறாங்க. சும்மா நிற்காத, ஏன் எல்லாத்தையும்
போய் வேலை செய்ய நான் அந்த எஜமான் சொல்லிகிட்டே இருந்தான்னா, நோபடி ஷுட் ரிமைன் ஐடில். ஒருவரை என்ன செய்யக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. இப்போ பெண்களுமே வீட்டில் ஒன்று பைபிளை வாசிங்க, இல்லை ஜெபம் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் தூங்கி எழுந்திரிங்க, சமையலை பண்ணுங்கள், 2 வீட்டில் போய் விசிட் பண்ணுங்கள். சும்மா சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிட்டு இருந்தால் அது கர்த்தருக்கு பிரியமில்லை. அது ஆண்கள் அதே மாதிரி தான். அதுக்காக நம்ம பைக் எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றணும்னு அவசியம் கிடையாது. எங்கே போயிடணும், தேவ சமூகத்தில் போய் உட்காந்து தோத்திரம் பண்ணிக்கிட்டு பைபிள் வாசிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தால் அதை நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். இதெல்லாம் சோதம் அழிவுக்கு காரணம் இதுதான். இதனால தான் சோதம் என்ன செய்தது, அழிந்தது. அப்போ அதிகப்படியானவைகளை நாம் தவிர்க்க வேண்டும். அவாய்டிங் எக்ஸஸ். நீதிமொழிகள் 25:16. நீதிமொழிகள் 25:16. மிதமிஞ்சி சாப்பிட்டா என்னாமோ? ஆமாம், சாப்பாடுங்க பாருங்க. இந்த சோதமில் வந்து நிறைய சாப்பாடு ஆகாரம் வந்து திரட்சியாக கிடந்துச்சு. ஆனால் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு வேலை பார்த்தானா பார்க்கல. சதா அவன் வந்து சுற்றிக்கிட்டு இந்த செக்ஷுவல் லைஃப்பில் ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு கிடந்ததுனால தான் அந்த சோதம் முழுவதும் ஒரு கட்டத்தில் அழிவுக்கு அது உட்பட்டது. அது அழிக்க வேண்டிய பட்டணமாக அது மாறிவிட்டது. பாருங்க, சென்னை பட்டணம் அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க. 11 பட்டணங்களை என்னமோ சிட்டிஸ் இந்தியாவில் அழிய போகுதுன்னாங்க. இந்த சென்னை பட்டணம் கம்ப்ளீட்டாக அழிய போகுதுன்னாங்க. ஏன்னா சென்னையில் தான் அவ்வளவு வேசித்தனம், விபச்சாரம், சினிமா, திருடு, கொள்ளை, சிறு பிள்ளைகளை போய் பிடிச்சிட்டு போய் கண்ணை குருடாக்கி அவங்கள இது என்ன ஆக்கிடுறாங்க, பிச்சை எடுக்க வச்சிடுறாங்க. நான் போன மாதம் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன் பாம்பேயில். அவங்க கிருபாசன விசுவாசி. அந்த குடும்பத்தில் வீட்டுக்கு அடங்காமல் அந்த சகோதரன் ட்ரெயினில் அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் அவரை பிடிச்சி 2 கண்ணையும் குருடாக்கி பிச்சை எடுக்கிறதுக்கு தட்டை கையில் கொடுத்து பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க. ரொம்ப நாளாக இவங்க தேடி பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியலன்ட்டு இருக்கையில் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நாள் உங்கள் பையனை நான் இந்த ஸ்டேஷனில் நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு அவங்க தம்பி போய் அந்த இடங்கள்லாம் போய் பார்த்து ஒரு நாள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சி உடனே கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து இப்போவும் கண்ணு தெரியாமல் தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. இந்த உலகத்தில் என்ன தேவனுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்களாக நடக்கு, இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? பூமி அழியும். இதனுடைய இறுதி கட்டம் எங்கே போய் முடியும்? அழிவில் தான் முடியும். அதனால தான் இயேசு சொன்னார், ஒருவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. தேனை மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவான். இன்றைக்கி இருக்கக்கூடிய த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாடர்னைசேஷன் அண்ட் செல்ஃப் ரெஸ்ட்ரைண்ட், நவீனமயமாக்குதல் மற்றும் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ளல். இன்றைக்கி யாரும் தன்னைத்தானே கட்டுப்படுத்துறது கிடையாது. எல்லாமே வந்து நவீனமயமாக்கி இந்த நவீனமயமான எல்லா வசதிகளும் மனுஷனை ஆளுகை செய்ய போகிறது. இவன் எதையுமே ஆளுகை செய்ய முடியலை, இவன் எதையும் கட்டுப்படுத்த முடியலை. அதற்கு அவன் அடிமையாகி விடுகிறான். 5வது, பேசுவதில் ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின்டு ஸ்பீச். நம்ம பேசுகிறதுல வந்து ரொம்ப ஒழுக்கமாக பேசணும், ரொம்ப கவனமாக பேசணும். கவனமாக பேசலை, ஒழுக்கமாக பேசலை அப்படின்னா இச்சை அடக்கத்தோடு இருக்க முடியாது. நீதிமொழிகள் 21:23 வாசிங்க. லைக்கி காக்கிறான். மவுத், வாயவும், டங்க், வாயையும் நாவையும் காக்கிறவன் ஆத்மாவையே அவன் என்ன செய்கிறானாம்? காக்கிறான். நமக்கு வேலையே பொழப்பே பிரசங்கர் தான். எப்போ பார்த்தாலும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ நம்முடைய பேச்சில் வந்து டிசிப்ளின் இருக்கணும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்கும். வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 24:25 வாசிங்க பார்ப்போம். 24:25. அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து பவுல் வந்து இது எல்லாத்தோடையும் சேர்த்து எதையும் சேர்த்து பேசினார்? நீதி, இச்சையடக்கம்.
இனி வரும் நியாய தீர்ப்பு. அவனுடைய பிரசங்கத்தில் இந்த 3 கண்டென்ட் இருந்துச்சு. இதை கேட்டவுடனே ஃபெலிக்ஸ் ராஜாவுக்கு என்னாச்சுது? பயம் உண்டாயிற்று. நீ போகலாம், எனக்கு சமயம் கிடைக்கும் போது நானே உன்னை கூப்பிடுவேன்ட்டான். அவாய்ட் பண்ணிட்டான். இப்போ நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா மனம் போல் பேசிட முடியாது, நினச்சதெல்லாம் பேசிட முடியாது. பேசுவதில் என்ன இருக்க வேண்டும்? இச்சை அடக்கம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். அந்த ஒழுக்கம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கடுத்து 6வது நடைமுறை பண்பாடு. நடைமுறை பயன்பாடு, பண்பாடு இல்லை பயன்பாடு. 1 கொரிந்தியர் 9:25 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:25. நமக்கு ஏன் இச்சை அடக்கம் இருக்கணும்னா, நம்ம அழிவில்லாத ஒரு நித்திய கிரீடத்தை ஒரு நாள் நாம் பெறப்போகிறோம். அதுதான் நம்முடைய மைண்டில் இருக்கணும். அந்த நித்திய கிரீடத்துக்காகத்தான் நம்ம இன்றைக்கி இந்த இவ்வளோ பாடுபடுறோம். பவுல் சொல்றார், எனக்காக அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது, நான் நாளிலே போய் அதை பெற்றுக்கொள்வேன் என்று அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கையாக சொல்கிறார். அதுக்கு தான் இந்த இச்சை அடக்கம் வேணும். நித்திய ஜீவனில் போய் அந்த கிரீடத்தை பெறுவதற்கு நமக்கு என்ன வேணும்? இச்சை அடக்கம் வேணும். ஏழாவது கோபத்தையும் மூர்க்கத்தையும் தவிர்த்தல். இந்த இச்சையடக்கம் இல்லாததுனால தான் எது வருது? கோபமும் மூர்க்கமும். இந்த கடுங்கோபம் 4:26 எபேசியர் வாசிங்க. எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இப்போ இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கறது என்னது? எரிச்சப்படுறது, கோவப்படுறது. நம்ம எரிச்சலே படாமல், கோபமே படாமல், நிர்வாகத்தில் மட்டும்தான் நம்ம கோபப்படலாமே ஒழிய மற்றபடி கோபப்படாமல் இருந்தால் தான் நம்ம ஆத்மாவை காக்க முடியும். இப்போ நிர்வாகத்தில் வந்து சொன்னதை செய்யலைன்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு? கோபத்துடன் சொல்ல வேண்டியிருக்கிறது. மற்றபடி வந்து நம்ம வேறு எந்த வித விஷயத்துக்கும் என்ன செய்யக்கூடாது? கோபப்பட கூடாது. கோவப்படுவதற்கு அங்கே அனுமதி இல்லை. அது மட்டுமில்லை, பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள்னா என்ன? இப்படி நீ கோவப்படுறது, எரிச்சப்படுறது, இதெல்லாம் என்னது? பிசாசுக்கு நீ இடம் கொடுக்குறான்னு அர்த்தம். நம்ம நினைப்போம் சும்மா ஒரு வாக்குவாதம் தர்க்கம் தானே. இல்லை, நீ வாக்குவாதம் பண்ணும்போது, நீ தர்க்கம் பண்ணும்போது, பிடிவாதம் பண்ணும்போது அங்கே பிசாசு வந்து நின்று உன்னை ஆளுகை செய்கிறான். கவனமாக இருக்கும் நம்ம வாயின் வார்த்தைகளை. கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் எந்த டிஸ்கஷன் அது இது அப்படி ஒரு டிஸ்கஷன் வரப்போகுதுன்னா விட்டு கொடுத்து அப்படி போயிடணும். அதுக்கப்புறம் அதை பிறகு பேசிக்கலாம். எது ரைட்டு எது தப்புங்கிறத பின்னால் பேசிக்கலாம். நான் பிடிச்ச மசலுக்கு 3 காலுன்னு சொல்லக்கூடாது. நமக்கு பிடிவாதம் பிடிக்க பிடிக்க யாருக்கு அது கொழுகொம்பு ஏறின மாதிரி இருக்கும்? பிசாசுக்கு கொழுகொம்பு ஏறின மாதிரி இருக்கும். நம்முடைய பிடிவாதம், நம்முடைய அந்த ஒரு அரகன் நேச்சர், நான் நினச்சது தான் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் எல்லோரும் நம்மளை தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த நேச்சரே நம்மளை அழிச்சிரும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. கோபத்தையும் மூர்க்கத்தையும் தவிர்த்து விடுதல். அடுத்து 8வது பாலின பரிசுத்தம், செக்ஷுவல் பியூரிட்டி. 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:3. மோக இச்சைக்கு உட்படாமல் இதைத்தான் அவங்க தன்னுடைய சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படிக்குன்னு அந்த வசனத்தை தான் அந்த முதல் பாயிண்டில் அவ்வளோ தூரம் பார்த்தோம். சரீரத்தை நாம் ஆண்டு கொள்வது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது. அப்போ இந்த பாலின பாவம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப மலிந்து கிடக்கிறது. இந்த பாலின பாவம் பெருகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோவா காலம் வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். நோவா காலத்துக்கு அடையாளம் என்னது?
ஆமாம், அந்த பாவம் இருக்குது பாருங்கள். அந்த பாவம் வந்து எப்போ உலகத்தில் பெருகுதோ அப்போ இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சமீபம். இப்போ அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கிரமத்துலேயும் அக்கிரமம் நடக்குது. என்ன அக்கிரமம்னா, ஒரு 10 பேர் கூடுறது, 10 பேர் சாவியை வாங்கி ஒன்றா மாற்றி எடுக்கிறது, எவன் சாவி எவன் கையில் கிடைக்க அவன் மனைவி அவங்க கூட போயிட வேண்டியது. இப்போ நடந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க கேரளாவில். இதுக்கு ஒரு பெரிய டீம் நெட்வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு ஹோட்டலில் கூடி வர வேண்டியது, எல்லார் கார் சாவி மொத்தமாக போடணும், குலுக்கி போடணும், எவன் எந்தெந்த சாவியை எடுக்கணும் அவன் மனைவி அவனோட போயிட வேண்டியது. இதான் என்னது அக்கிரமத்திலையும். இது இவனுக்கு ரொம்ப ப்ளஷர் மாதிரி இருக்கும். அவன் என்ன சொல்லலாம், எத்தனை நாளைக்கு ஒருத்தியோடு இருக்குது, கொஞ்ச நாளைக்கு இன்னொருத்தையும் அனுபவிப்போமேன்னு. அனுபவிக்கலாம், கிழிச்சிருவார் ஆண்டவர். என்றைக்கு இந்த பாவம் உலகத்தில் பெருகுதோ அன்னைக்கு ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். கடலை கொந்தளிக்க பண்ணுறாரு, மலையை கீழே இறக்குறாரு, பூமியை நடுங்க பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா, மனிதனுடைய பாவங்கள் இதையெல்லாம் அதிர பண்ணும், தேவனுடைய கோபத்தை தூண்டும். அந்த கோபம் தூண்டப்படும் பொழுது அவர் பூமியை அவர் அசைய பண்ணுகிறார். இந்தோனேஷியாவில், தாய்லாந்தில் ஏன் வருது இந்த மாதிரி பாவங்கள் அதிகம்? மேலை நாடுகளில் இது அதிகம் வர 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 தேவனுக்கு முன்பதாக பரிசுத்த குலைச்சல் ஏற்படுகிறது. இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இது வந்து இப்போ ஆவிக்குரிய உலகத்தில் வந்து சுற்றிட்டு நிற்குது. இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய கேடுபாடு, இந்த கேடுகள் நடக்கும்போது வாழ்க்கையில் வந்து சமாதானம் சந்தோஷம் இதெல்லாம் இருக்கவே முடியாது. கொடூரமான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பாலின பாவங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 9 மனக்கட்டுப்பாடு, மைண்ட் கண்ட்ரோல். ரோமர் 12:2. இந்த உலகம் வந்து நவீனமயமாகும். 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இன்னைக்கு எல்லாருமே A to Z எல்லாருமே எந்த வேஷம் தரிக்கும்னு நினைக்கிறோம்? இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பதிலாக தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபாங்கள். ஒவ்வொரு தடவையும் ஆண்டவருடைய சித்தத்தையும் அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தையும் அவருக்கு பிரியமானது என்னங்கிறதையும் பகுத்து அறிய நம்ம மனம் என்ன செய்யுமா? புதிதாகிக்கிட்டே இருக்குமா. அதுதான் மறுரூபம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நவீனமாகவும் நாகரிகமாகவும் மாற மாற மனம் கிறிஸ்துவுக்குள் புதிதாகி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதில் போய் உள்ளே வந்து மாட்டிக்கிடும். அதில் மாட்டிக்கிட்டு அப்படின்னா அவ்வளோதான், கிறிஸ்து நம்மளை விட்டு வெளியே போயிடுவார். இச்சை வந்து மேலே வாங்கிறோம், அடக்கம் இல்லாமல் போகும். வேதத்தின் வசன ஆழத்திற்குள் போக போக மனம் மறுரூபமாகி கொண்டே வரும். உலகத்தின் ஈடுபாடு குறைந்து பரலோக வாஞ்சை அதிகரிக்கும். அதனால தான் அந்த காலத்தில் இருந்தவங்களாம் நித்திய ஜீவன், நித்தியம், பரலோகம், கத்தர் அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. இது 21ஆம் நூற்றாண்டு. இப்போ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படியெல்லாம் நம்ம செய்யணும், அப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆவியானுடைய கிரிகளை தூரத்தள்ளிட்டு நம்ம படித்த படிப்பு, டெக்னாலஜி, மைண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஊழியத்தில் புகுத்தி இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், நம்ம எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நம்ம நினைச்சதுபடி ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காது. யாருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கணும்? கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திருக்கிறது, விட்டு கொடுக்கறதே அடக்கம். நிறைய பேருக்கு அப்படி இருக்கிறதுக்கு முடியாது. அப்போ என்ன செய்ய முடியும்? நம்ம இஷ்டம்தான் நடக்கும். சகிப்புத்தன்மையும் விடாமுயற்சியும். 10 இச்சையடக்கம். அப்படின்னா இச்சையடக்கம்ங்கிறது என்ன அப்படின்னா சகிப்புத்தன்மையும் விடாமுயற்சியும். எபிரேயர் 12:2 வாசிங்க. எபிரேயர் 12:2. இப்படி தான் விரோதமாக செய்ததெல்லாம் சகிச்சுக்கிட்டு நித்தியத்தை நோக்கி நம்ம ஓட வேண்டியதுதான். அதான் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை வைத்து போனார். பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் நியமிக்கப்பட்டதில் ஓடிக்கிட்டே இருக்கணும். புதுசாக ஒரு ஓட்டத்தை துவங்கக்கூடாது. புதுசாக ஒரு காரியத்தை செய்ய நினைக்கக்கூடாது. புதுமையானவைகள் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை பழமையானவைகள். இப்போ எல்லோரும் என்ன பேசுகிறாங்க? ஆதி திருச்சபையில் இருந்த அனுபவம் வேண்டும். ஏன் ஆதி திருச்சபைக்கு போகிறோம்? அங்கே என்ன அனுபவம் இருந்துச்சு? பரிசுத்தாவியானவருடைய அனுபவம் அங்கே இருந்தது. பரிசுத்தாவினுடைய வல்லமை, பரிசுத்தாவினுடைய விடுதலை, பரிசுத்தாவியான ஊழியங்களை கொடுக்கறது, ஊழியங்களை கட்டுறது, ஊழியத்துக்கு அவங்களை தூக்கிட்டு போகிறது எல்லாமே ஆவியானுடைய கிரியை. ஸோ நவ் வி ஹாவ் டு கோ பேக் டு
த அப்போஸ்டலிக் பீரியட். அந்த காலத்தில் இருந்தது போல் நம்ம அந்த அனுபவத்துக்கு நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஆகவே இந்த 10 காரியங்களையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, இச்சையடக்கம் என்பது ஆவியின் கனி. 2வது, சோதனைகளை ஜெயித்தல். 3வது, மாம்சத்தை ஆளுதல். 4வது, அதிகப்படியானவைகளை நம்மை விட்டு தவிர்த்து விடுதல். 5, பேசுவதிலே நாம் ஒழுக்கமாக பேசுதல். 6, நடைமுறை பயன்பாடு, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். 7, கோபத்தையும் மூர்க்கத்தையும் தவிர்த்து விடுதல். 8, பாலின பரிசுத்தம், அந்த செக்ஷுவல் பியூரிட்டி. மனக்கட்டுப்பாடு 9, ரோமர் 12:2. சகிப்புத்தன்மையும் விடாமுயற்சியும், எபிரெயர் 12:2. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஃபீட்பேக்